அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஜீவானந்த நவா சிந்தனை பள்ளி, சிங்காரவேல சித்தாந்த பள்ளி மெய்நிகர் மேடை 350வது நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும் காலை வணக்கம் அண்ட் நன்றி. முகநூல் நேரலையில் காண வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமும் நன்றிகளும். இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் அப்படிங்கிற முத்துமோகன் புக்கை பேஸ் பண்ணி நடக்கிற இந்த நீண்ட உரையாடலில் டாக்டர் எம்பி டரன்ஸ் சாமுவேல் நடத்தும் இந்த வாராந்திர நிகழ்வுகள் 24வது நிகழ்விற்கு வருகை தந்திரும் எல்லாருக்கும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்த பாடுவதற்காக அண்ணன் ஜார்ஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைத்து தோழர்களுக்கும் அன்பான வணக்கமும் வரவேற்பினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீராடும் கடலுடுத்த நிலமடைந்த கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடர் நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. நன்றி, வணக்கம். நன்றிண்ணே. இப்போ முன்னாடியோட சூப்பரா இந்த பாட்டை கரெக்டா நல்லா பாடுறீங்க, அதுக்கு மிக்க நன்றி. இசைப்பாடல் நிகழ்விற்கு நாகா இல்லாத காரணத்தினால் மேபி அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த நிகழ்வை நடத்தி கொள்ளலாம். எனக்கு ஃப்ராங்கா பேசணும்னா, இப்போ டரன்ஸ் சாமுவேல் அண்ணன் பேசுற நிறைய விஷயங்களை இப்போ என்ன மாதிரியான ஆட்கள் கேட்கறதுக்கே நிறைய படிச்சுட்டு வரணும். அப்பந்தான் அந்த டாபிக்கே முதல்ல நிறைய புரியும். இல்லைனாலுமே புரியும், இருந்தாலும் ரொம்ப ஆழமான புரிதல் வேணும் அப்படின்னா அதை பத்தி நிறைய ஒரு வாசிப்பும் அதை பத்தி அந்த சப்ஜெக்டை பற்றி நாலேஜும் ரொம்ப முக்கியம். எனக்கு இதை பத்தி பேசுறதுக்குன்னா இன்னும் கூட நான் நிறைய படிக்கணும், இல்லை அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் நினைக்கிறேன். தெரியாத விஷயங்களை அப்படி தொட்டு பேசுறதுல பெரிய உடன்பாடு இல்லை. அந்த வகையில இந்த சப்ஜெக்டை பத்தி இன்னும் நிறைய கேட்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஆவலா இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டரன்ஸ் அண்ணன் ரெகுலராகவே அந்த ஒரு விஷயத்த நிறைய தத்துவமான விஷயங்களை இன்றைய சூழல்ல எப்படி இருக்கு, அது எந்த மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கணும், முத்துமோகன் அண்ணன் சொல்ற நிறைய விஷயங்கள்ல முரண்படுறதோ இல்லை அதை தொடர்ந்து அவர் சொல்ல வர விஷயங்களை எப்படி அந்த கடினமான விஷயங்களை இன்னும் இலகுவாக எப்படி மற்றவங்களுக்கு சொல்றது, அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அழகாக பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க. அந்த வகையில அண்ணனுக்கு ஒரு முதல் வணக்கம். அதை இன்னும் அந்த பேச்சை இன்னும் அதை நிறைய என்னை பொறுத்த அளவுக்கு அதை நிறைய படிக்கணும், கேட்கணும். அது இல்லாம இன்னைக்கு நிகழ்விற்கு தலைமை தாங்க வந்திருக்கிற ராமச்சந்திரன், மேலும் நாகா, அப்புறம் இந்த நிகழ்விற்கு எனக்கு வாய்ப்பு தந்த கங்காணன், எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் தலைமையேற்றி தருமாறு. ஓகே. வணக்கம் நாகா. இயல்பாகவே நாகா ஒரு மிகப்பெரிய உழைப்பாளி. வணக்கம். ஒரு அவருடைய மற்ற விஷயங்களை விட நான் அடிப்படையா அவருடைய இதுல பாக்குறது வந்து ஒரு கடின உழைப்பாளி. அவரு ஒர்க் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உடல் உழைப்பும் இதுவும் செஞ்சு கடினமான வேலை பளுவுகளுக்கு இடையில நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்றாரு. பாடல்கள் எழுதுவதும் பாடுவதும் நிகழ்ச்சிக்கு வருவதும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து
அவருக்கு அந்த நேரத்தை அதுக்காக ஒதுக்கி நிறைய விஷயங்களை செய்கிறத பார்க்கும்போது ஒரு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. அவர் எழுதிய சில பாடல்களை நானும் என்னுடைய இசையமைப்பிலும் அவருடைய சில அருமையான காதல் பாடல்களையும் நல்ல பாடல்களையும் எழுதியிருக்கிறாரு. அது ஒரு சமயம் வரும்போது கூட நானும் பாடுவதற்கு ஆவலாக உள்ளேன் அவர் எழுதிய பாடலை. அந்த வகையில் இன்றைய இசைப்பாடல் பாடுவதற்காக கவிஞர் நாகா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம் தோழர்களே. கேக்குங்களா? கேக்குதுப்பா, கேக்குது. முதல் கங்கா அண்ணனுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். அப்புறம் இருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் நான் மகிழ்ச்சியோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது வேலைப்படுவா இருக்கிறதுனால நான் அந்த பாடல் மட்டும் பாடிட்டு நான் நிறைவு கொடுக்கிறேன். ஏன்னா எனக்கு வேலை சூழல் அப்படி காலையில் 6 மணிக்கு நைட்டு 8 மணி வரைக்கும் இந்த தறி ஓட்டிகிட்டே இருக்கணும். அண்ணன் கேட்டுக்கொண்டதுனால வந்து விட்டேன். இடையில இப்போ 6 மணிக்கு உள்ள ப்ரோக்ராமுக்கு என்னால் கலந்துக்க முடியும். பாப்பா 12 படிக்கிறதுக்கு இனிமேல் என்னால் சிரமமாக இருக்கு கலந்துக்கணும். ஆனால் இதை வந்து யூடியூப்ல அண்ணா அனுபவ இடையில ஒன்றா பார்க்க வாய்ப்பு இருக்கும்போது நான் பார்த்துக்கிறேன். இப்போ ஒரு பாடலை வந்து நான் பாடிட்டு ஏகாதசி எழுதின அப்பாவை பற்றிய ஒரு பாடல், கவிஞர் ஏகாதசி எழுதின பாடல். அப்பா கைய பிடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடி கீரும், பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு, பிச்சி பூ போலதான் எங்க அப்பா சிரிப்பாரு, பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு, பிச்சி பூ போலதான் எங்க அப்பா சிரிப்பாரு, அப்பா கைய பிடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடி கீரும், மேல் சட்டை போட்டதில்ல கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல பட்ட கடனால் தூக்கம் வல்ல, மேல் சட்டை போட்டதில்ல கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல பட்ட கடனால் தூக்கம் வல்ல, உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு, உறங்கினாலும் எழுப்பி விட்டு தின்பண்டம் கொடுப்பாரு, உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு, உறங்கினாலும் எழுப்பி விட்டு தின்பண்டம் கொடுப்பாரு, தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல கண்ணாடிய பார்த்ததில்ல, தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல கண்ணாடிய பார்த்ததில்ல, அவர் உழைச்சி உழைச்சி காய்ச்சதில உள்ளங்கையில் ரேகையில், அப்பா கைய பிடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடி கீரும், சித்திரம்புள் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு, வாக்கப்பட்டு மகவோக தேம்பி தேம்பி எழுதாரு, சித்திரம்புள் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு, வாக்கப்பட்டு மகவோக தேம்பி தேம்பி எழுதாரு, நல்ல துணி ஒரு நாளும் எங்க அப்பா சாரி கொஞ்சம் நல்ல கஞ்சி ஒரு நாளும் எங்க அப்பா குடிச்சதில்ல, காய்ச்ச வந்து படுத்தாலும் மாத்திராதான் திண்டதில்ல, நல்ல சோறு ஒரு நாளும் எங்க அப்பா உண்டதில்ல, காய்ச்ச வந்து படுத்தாலும் மாத்திராதான் திண்டதில்ல,
நல்ல சோறு ஒரு நாளும் எங்க அப்பா உண்டதில்லை. கை நீட்டி கேட்டாக்கா கடவுளும் வாங்கி தருவாரு. கை நீட்டி கேட்டாக்கா கடவுளும் வாங்கி தருவாரு. அவர் காசு பணத்தை தேடி தேடி கருப்படைஞ்சு போனாரு. அப்பா கைய பிடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு. பிச்சிப்பூ போலதான் எங்க அப்பா சிரிப்பாரு. பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு. பிச்சிப்பூ போலதான் எங்க அப்பா சிரிப்பார். அப்பா கைய பிடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி தலைவர். நன்றிண்ணே. ஒரு அப்பாவை பற்றிய பாடல்கள்ங்கிறது ரொம்ப குறைவு. அதுல இந்த ஒரு பாடல் மிகச்சிறந்த பாடலை நினைக்கிறேன். ரொம்ப அருமையா பாடுனீங்க. ரொம்ப நன்றி. இந்த பாடலை கேட்கும்போது ஏதாவது ஒரு சின்ன குழந்தை வாய்ஸ்ல கேட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் போல தோணுச்சு. அருமையா பாடுனீங்க தோழர். நன்றி. அடுத்த நிகழ்விற்கு எங்களுக்கு எல்லாரும் பேராசிரியர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் இந்த நிகழ்வை தலைமை தாங்கி தருமாறு அன்போடு அழைக்கிறேன். அன்பான தோழர்களே, எல்லாருக்கும் ஜீவனாவா சிந்தனை பள்ளியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல ஒரு பாட்டை தம்பி நாகா பாடினார்கள். அவர் பாடும்போதே உணர்ச்சி வசப்பட்டார். கொஞ்சம் அது அவர் ஒரு கவிஞராகவும் இருக்கிறதுனால உணர்ச்சி வசப்படுவது இயல்பாக நிகழ்ந்திருக்கிறது. இன்று தத்துவ உரையாடல் தத்துவங்களுடைய அரசியல் என்பதிலிருந்து நம்ம 2 வாரங்களாக 2 உரைகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 3வது உரை. முதல்ல சிந்து வெளியிலிருந்து தொடங்குவோம் அப்படின்னு முத்துமோகன் எழுதின நூலில் இருந்து ஏராளமான எடுத்துக்காட்டுகளோடும் தாம் கற்ற செய்திகளோடும் தம்பி டெரன்ஸ் மிகச் சிறப்பாக உரையை வழங்கினார்கள். அடுத்த உரையாக வைதீகமா அவைதீகமா எது முந்தியது என்கின்ற உரை, இதற்கு முந்திய உரை. அந்த உரையிலிருந்து இன்று ஏகாந்தம் அநேகாந்தம் என்கின்ற தலைப்பில் தம்பி உரையாற்ற இருக்கிறார்கள். இந்த 24 உரைகள் இந்த நூலில் இன்றோடு சேர்த்து 24வது உரை இன்னைக்கு. ரொம்ப சிறப்பாக இந்த நூல், அண்ணனுடைய இந்த நூல் மெருகேறிக்கொண்டே வருகிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அண்ணன் முத்துமோகன் அண்ணன் எழுதியிருக்கக்கூடிய நூல்கள்ல ஏறக்குறைய 160 பக்கத்துக்கு மேல இப்ப பார்த்திருக்கிறோம். இவ்வளவு விஷயங்களை அதுக்குள்ள உள்செறிந்து வைத்து எழுதியிருக்கக்கூடிய முறை என்பது, அண்ணனுடைய மொழி நல்ல மொழி. என்ன படிச்சு செரிச்சு அதை பாரதி சொன்னது மாதிரி உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினில் தெளிவுண்டாம். அதான் ரொம்ப சிறப்பாக படிச்சு செரிச்சு தன்னுடைய மொழியில் அதை ஆக்கி தருவது என்பது ஒரு பெரிய திறமை. ஒரு ரீடபிலிட்டி அதுக்குள்ள வந்துருது. அப்ப தம்பி டெரன்ஸ் அதை பேசுகின்ற போது அது வளப்படுகிறது.
அந்த நூலும் வளப்படுகிறது, தம்பியினுடைய உரையும் நாளுக்கு நாள் மெருகேறிக் கொண்டே வருகிறது. இதுல 2-3 பேரு இப்ப போன வாரமே என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், இது அவ்வளவுத்தையும் அவர் கட்டுரை ஆக்கி தந்தா அது ஒரு தனி நூலாக வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். என்றால் ஏற்கனவே மார்க்ஸ் அம்பேத்கர் தொடர்முறையாடல் நூலையும் அந்த மாதிரி நாம செய்யணும். அதுக்கான முயற்சி தம்பி டெரன்ஸ் செய்யணும் அப்படின்னு என்னுடைய வேண்டுதலோடு இன்றைய நம்ம உரையாடலுக்கு நாம செல்லலாம். கடந்த உரையாடல்ல வைதீகமா அவைதீகமா, எது முந்தியது எது பழையது, ஒரு நல்ல தலைப்பில் நாம பார்த்தோம். முதல்ல நமக்கு தெரியும் இந்திய தத்துவத்தை அவைதீகம் வைதீகம் அவைதீகம் அப்படின்னு 2ஆக பிரிச்சு வச்சிருந்ததை டெரன்ஸ் குறிப்பிட்டாரு. அண்ணனும் அதை எழுதியிருக்கிறாரு. அப்ப வைதீகம் அப்படிங்கிற போது மீமாம்சம், வேதாந்தம், சாங்கியம், யோகம், வைசேடிகம், நியாயம் என்று 6 சொல்லுவார்கள். அதே மாதிரி அவைதீக தத்துவங்கள் அப்படிங்கிற போது ஆசீபகம், சார்வாகம், சமணம், பௌத்தம், இந்த இவற்றை சொல்லுவார்கள். அப்போ வேதத்தினுடைய தலைமையை ஏற்றவை வைதிக தத்துவங்கள், வேதத்தினுடைய தலைமையை ஏற்காதவை அல்லது அதற்கு எதிராக நிற்கக்கூடியவை அவைதீக தத்துவம் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. வேதங்களே தத்துவ வரலாற்றை மதிப்பிடும் வகைப்படுத்தும் அளவுகோலாக இந்தியாவில் சொல்லப்பட்டு வருவதையும் டெரன்ஸ் அவர்கள் எடுத்து காட்டினார்கள். அப்போ சமணமும் பௌத்தம் மாதிரிப்பட்ட நூல்கள் வைதீகத்தினுடைய சடங்கியல் கூறுகளால் அதிருப்தி அடைந்து வைதீகத்தினுள் ஒரு தலையீட்டினை நிகழ்த்தியதாக சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த உரையில் அமைந்தது. அப்போ வேதங்களில் இருந்துதான் எல்லாமே தொடங்கின என்பது போன்ற ஒரு மாய சித்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய முயற்சி நடைபெற்றது அப்படிங்கிறது அண்ணன் எடுத்து காட்டுகிறார். அதையும் அதுக்கு எடுத்துக்காட்டுகள் எல்லாம் தீர்த்தங்கர்களை பற்றி எல்லாம் முத்துமோகன் அந்த நூல்ல விரிவாக பேசுவார்கள். அப்போ ஆனா உண்மையிலேயே அண்ணனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, தத்துவத்தை தனியா காட்டிட்டு இதுதான் தத்துவம்னு வித்த காட்டுறது அண்ணனுக்கு வழக்கம் இல்லை. தத்துவம்ங்கிறது ஏதோ முடியை பிளக்கிற விவாதத்தோடு நின்றுவிடும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவதற்கு அண்ணன் தயாராக இல்லை. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, பண்பாட்டை முதன்மைப்படுத்துகிறார். அதுதான் இந்த நூலினுடைய தனிச்சிறப்பு. பண்பாடு எங்கே போய் தொலைந்தது அப்படின்னு அண்ணனே கேட்கிறார். அதாவது தத்துவம் என்பதை விட பண்பாடு என்பது அதிக அடிப்படையான யதார்த்தம் அல்லவா அப்படிங்கிறது. அது அந்த 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 அப்படி சொல்லுவது என்பது மிக யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். பண்பாட்டை மையப்படுத்தி பண்பாட்டிற்குள் தோன்றுவது ஒரு தத்துவம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால தான் சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து தொடங்கிறதுக்கு காரணம். அப்ப ஏற்கனவே இந்திய மண்ணில் ஒரு பண்பாட்டு ஒரு ஓட்டம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத அவரு விளக்குறார். அப்போ வளமை எடுத்துக்காட்டாக சொல்லப்போனா நமது பண்பாட்டுல இந்த வளமை சடங்குகள் ஆந்திர பகுதியிலையும் பேசுவாங்க அதை பற்றி. அதே மாதிரி நாட்டார் வழக்காட்டியல்லையும் பேசுவோம். வளமை சடங்குகள், வளமை குறியீடுகள் ஆகியவை பற்றியெல்லாம்
விரிவாக வந்து நாம வந்து யோசிக்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறது. அப்ப இனக்குழுல உள்ள ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நம்பிக்கைகள். அந்த நம்பிக்கைகள் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா பொருள் சார்ந்த நம்பிக்கையாக இருக்கும். அதுல வந்து ஒரு குறிப்பாக அண்ணன் ஒரு சொல்லக்கூடியது ஒரு ஷாமனிய நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. உடலை மையமாக வைத்த ஷாமனிசம் அப்படிங்கிறது இந்த நம்முடைய வேலன் வெறியாடலை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம். வேலன் வெறியாடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஷாமன். அது வந்து பெரும்பாலும் அதாவது தெய்வமுற்று அல்லது வேற ஏதாவது ஆவி மேல் ஏறி உடம்பில் ஏறி அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா நன்மையை சொல்லும், குறி சொல்லும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள். அப்ப அது எதை மையப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னா உடலை மையப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது அந்த சொல்லிவிட்டு அதுதான் என்ன எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா படிப்படியாக வளர்ந்து ஆசீவகமாக, சமணமாக, பௌத்தமாக கூட பரிணமித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அண்ணன் விரிவாக விளக்குவார்கள். அந்த இடத்துலதான் ஆரியருடைய வருகை தலையீடாக அமைந்தது. ஆனா வழக்கமாக வைதிகர்கள் என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த வைதீகத்திற்குள் வந்து இது இந்து பூர்வ இந்திய பண்பாடு தலையிட்டது அப்படிங்கிறது அவங்க சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே பூர்வ இந்திய பண்பாடு என்பது அதற்குள்ளதான் இது வைதீகம் இன்டர்ஃபியர் ஆகுது அப்படிங்கிறதையும் இந்த நூல்ல சுட்டி காட்டுகிறார். இந்த பூர்வ இந்திய பண்பாடு என்பது மிக ஆழமானது அப்படிங்கிறது அண்ணன் பல்வேறு எடுத்துக்காட்டுகள் மூலம் விளக்குவார். அப்போ இந்த வேத காலத்தினுடைய தொடக்கத்துல பூர்வ இந்திய பண்பாட்டினுடைய செல்வாக்கு வந்து வேதங்களில் நம்ம வந்து பார்க்க முடியாது. பூர்வ இந்திய பண்பாட்டினுடைய செல்வாக்கை பார்க்க முடியாது. ஆனால் சர்வைவ் ஆகணும் அந்த வேதகால சிந்தனை அப்படிங்கிறதுல பிற்பகுதியில என்ன நடக்குதுன்னா பூர்வ இந்திய விவகாரங்கள் வேதங்களுக்குள் தலையிட தொடங்கின அப்படிங்கிறதையும் காட்டுகிறார். அதாவது சமஸ்கிருதம் அல்லாத பல பூர்வ சொற்களை வந்து வேதங்களில் நாம் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதும் அண்ணன் எடுத்து காட்டுகிறார். அதையும் நம்ம போன இதுல பார்த்தோம். அப்புறமா ஆன்மா என்கின்ற அந்த கருத்தாக்கம், அந்த கருத்தாக்கத்தினுடைய வரலாற்றை நாம வந்து கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறது அண்ணனுடைய கருத்து. இது வந்து இந்த கருத்தாக்கம் வந்து வைதீகர்களுடைய சொந்த சம்பாத்தியம் இல்லை. இதுதான் அண்ணனுடைய லாங்குவேஜ். வந்து வைதிகர்களுடைய சொந்த சம்பாத்தியமாக தெரியவில்லை அப்படிங்கிறது பூர்வ இந்தியர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட தத்துவ கலை, அதன் மூலம் அவர்கள் ஆக்கி கொண்ட தத்துவம் ஆகியவை குறிப்பிட்ட அக்காலத்தில் பிராமணர்களை ஆதிக்க வர்ணமாக ஆக்கின என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு அண்ணன் அதுக்கு விளக்கமும் சொல்கிறார். அண்ணனுடைய மொழியில் நான் அதை பேசுகிறேன். அப்போ இந்த பின்னாடி தத்துவங்களை வைதீகம் அவைதீகம் என்று பிரித்து காட்டுகின்ற போது இந்த சாங்கியம் என்கின்ற தத்துவம், யோகம், இவை வைதீக தத்துவங்களாக பின்னாடி எடுத்து காட்டுறாங்க அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டுகிறார். ஆனா இந்த இடத்துல சங்கரனை, அதாவது சங்கராச்சாரியாரை பற்றி, ஆதிசங்கரரை பற்றி நான் பேசக்கூடிய விஷயமும் ரொம்ப முக்கியமானது. அவரை பொறுத்தவரையில அவர் என்ன செய்யறாருன்னா சாங்கியம், யோகம் போன்றவற்றை எல்லாம் வைதீக தத்துவங்கள் என்று வந்து ஆதிசங்கரர் ஒத்துக்கொள்ள மாட்டார் என்பதையும் சுட்டி காட்டியிருக்கிறார். அதை பற்றியும் நம்ம வந்து பார்த்தோம். அப்ப பண்டைய இந்திய சூழல்கள்ல வைதீகத்தை விட
பூர்வ இந்திய பண்பாடு மிக பழமையானது அப்படிங்கிறத மிக ஆணித்தரமாக அண்ணன் இந்த நூலில் எடுத்து காட்டுகிறார். இதனுடைய இந்த பூர்வ இந்திய பண்பாட்டுக்குள்ள ஒரு தலையீடாகத்தான் ஆரியம் வந்து சேர்ந்திருக்கிறது என்று அந்த போன வகுப்புல போன உரையில நாம வந்து பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக ஏகாந்தம் அநேகாந்தம் என்கின்ற தலைப்பில் தம்பி டெரன்ஸ் சாமுவேல் அவர்கள் பல்வேறு வேலைகள் இருக்கும். அது இந்த நேரம் மார்ச் மாசம் எல்லாம் பேராசிரியர்களுக்கெல்லாம் வேலைகள் அதிகமாக இருக்கும். அந்த வேலைகளுக்கு இடையில் நமக்காக இந்த ஏகாந்தம் அநேகாந்தம் என்கின்ற தலைப்பில் தம்பி உரையாற்ற வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு உங்கள் சார்பாக அழைக்கிறேன். நன்றி. தோழர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தோழர் நாகாவுடைய ஒரு அற்புதமான ஒரு பாடல், விக்டர் என்னை குறிப்பிட்டது போல அது ஒரு அப்பா குறித்து ரொம்ப அதிகமாக இல்லை, பாடல்கள் அதிகமாக இல்லாத சூழல்ல இந்த ஒரு அற்புதமான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி விக்டர் அண்ணாவும் குறிப்பிட்டார்கள். ஒரு நல்ல பாடல், ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு பாடலாக, குறிப்பாக தந்தையாக இருப்பவர்களுக்கு இந்த பாடல் வந்து ரொம்ப உணர்ச்சியை கொடுக்கின்ற விதமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ராமச்சந்திரன் உடைய தொடக்க உரை, அதுல அவர்கள் எப்பவுமே பண்றது மாதிரி ராமச்சந்திரன் போன உரையில நம்ம உரையாடல எந்தெந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்றது குறித்த ஒரு சிறிய ஒரு சுருக்கத்தை அவர்கள் கொடுத்து இந்த உரையாடல்ல நம்ம வந்து பேச போகிற விஷயத்தையும் அதையும் தொடர்பு படுத்தி பேசுகிற ஒரு விஷயத்தை நாம் தொடர்ந்து அவதானிக்க முடியும். அந்த விஷயத்துல ஒரு விஷயம், இந்த புத்தகமாக இந்த விஷயங்களை கட்டுரைகளாக எழுதி கொண்டு வருதல் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், அதையும் முதல்ல குறிப்பிட்டாங்க. இந்த மார்க்ஸ் அம்பேத்கர் தொடர் உரையாடல் அந்த புத்தகத்தினுடைய அந்த ஒவ்வொரு உரையாடல்களையும் எழுத்து வடிவில் கொண்டு வருவதற்கு நானும் தோழர் அருணாச்சலம் அவர்களும் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம். அதனுடைய முதல் கட்டுரை வந்து ஏறக்குறைய ரெடியாகிட்டது. அதை கொஞ்சம் இன்னும் வந்து ரிஃபைன் பண்ண வேண்டியிருக்கு. அந்த விஷயங்கள் வந்துச்சுன்னா தொடர்ந்து இந்த உரையாடல்களை எல்லாத்தையுமே வந்து முடிந்த அளவு நம்ம எழுத்துல கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதற்காக தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருகிற ராமச்சந்திரனும் கங்காணனுக்கும் ரொம்ப நன்றி. அதை தொடர்ந்து வந்து அருணாச்சலம் அண்ணனும் தொடர்ந்து அந்த விஷயங்களை என்னோட பேசி தொடர்ந்து என்னையும் அதை ஊக்கப்படுத்தி அவர்களும் அந்த விஷயங்களை வந்து எழுத்து வடிவில் கொண்டு வந்து பின்னால எனக்கு கொடுத்து அதை வந்து எப்படி ரிஃபைன் பண்றது அப்படின்ற விஷயங்களையும் தொடர்ந்து நாங்கள் செய்து வருகிறோம். கூடிய விரைவில் வந்து இது தொடர் கட்டுரைகளாக வெளிவருவதற்காக நம்ம அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம். இந்த உரையாடல் நமக்குள்ள தலைப்பு வந்து ஏகாந்தமும் அநேகாந்தமும் அப்படின்றது. நம்ம இது குறித்த சில விஷயங்களை முந்தைய உரையாடல்களையே நம்ம பேசி வந்திருக்கிறோம். ஏகாந்தம் அநேகாந்தம் அப்படின்னு சொல்ற அந்த 2 விஷயங்களை குறித்து. அப்ப இதுல ஏகாந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உண்மை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த ஏறக்குறைய ஒரே பொருள்ல கொண்டு போய் முடிக்கிறது. அந்த ஒன்றிலிருந்து தான் இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் உருவாக முடியும், அல்லது அந்த ஒன்றுதான் முக்கியமான ஒரு உண்மை, பிறவைகள் அனைத்துமே உண்மையற்றவை அப்படின்ற அளவுக்கு அந்த ஏகாந்தம் அப்படின்னு சொல்ற அந்த தத்துவ புலத்துல உபநிடத தத்துவங்கள், குறிப்பாக இந்த உபநிடத தத்துவங்கள் எல்லாமே ஒன்றுதான் உண்மையானது, அது வந்து ஆன்மாவாக அல்லது பிரம்மனாக அவைகளை உருவகித்து அப்படி ஒண்ணுதான் உண்மை, அதுல வந்து பலவைகள் உண்மை அல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பொருளுக்கு, ஒரு தத்துவத்துக்கு, ஒரு கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த ஏகாந்தம் அப்படின்னு சொல்கிற விஷயம். இதற்கு எதிர்நிலையில அநேகாந்தவாதம், அநேகாந்தம் அப்படின்றது. அநேகாந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு என்னன்னா பல உண்மைகள் உண்டு, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உண்மைத்தன்மை உண்டு.
இவைகளை வந்து நம்ம நிராகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அநேகம் அப்படின்னு சொல்ற அல்லது பல பொருட்களுக்கு பன்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு விஷயத்த அநேகாந்தவாதம் அப்படின்ற ஒரு அந்த கோட்பாடு பேசும். இந்த இதுல வந்து ஒண்ணுதான் முக்கியம், அது வந்து பல கிடையாது அப்படின்னு சொல்ற ஏகாந்தம் உலகத்தில் உள்ள எல்லா அனைத்து உயிர்களுக்கும் பொருள்களுக்கும் பன்மை தன்மைகள் உண்டு, இந்த பன்மைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது அநேகாந்தவாதம், அநேகாந்தம். அப்ப இந்த ரெண்டுல வந்து இந்த ரெண்டு விதமான கருத்துகள் எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது, அதுக்கான சமூக அடிப்படை என்ன, பண்பாட்டு அடிப்படை என்ன, அதற்குள்ள உள்ள கிடக்கிற உளவியல் அடிப்படைகள் கூட என்ன, அதுக்குள்ள வந்து ஜனநாயக அடிப்படைன்ற ஒண்ணு கிடக்குதா அப்படின்னு சொல்லி விவாதிக்கின்ற இந்த பகுதி தான் முத்துமார் சாருடைய அந்த ஏகாந்தம் அநேகாந்தம் அப்படின்னு சொல்றது. ரொம்ப பார்ப்பதற்கு வந்து ஏகாந்தம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு கேட்சியான ஒரு ஃப்ரேஸாக இருக்கலாம் நம்மளுக்கு. இதை வந்து இன்னும் வந்து இன்னைக்கு உள்ள அந்த வேதாந்திகள், வேதாந்த அந்த அறிஞர்கள் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, வேதாந்தம் வந்து அனைத்தையும் வந்து உண்மை என்று சொல்லுகிறது. அனைத்தையும்னா எல்லாரும் வந்து ஒண்ணுக்கொண்ணு அவங்க உண்மைக்குள்ள இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆன்மான்றது உண்மை அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மாவும் உண்மைதான் அப்படின்னு சொல்ற மாதிரியான புதிய விளக்கங்களை இன்றைய காலச்சூழலில் வந்து கொடுக்கறதையும் நான் பார்க்க முடியும். அந்த ஒண்ணுக்குள்ள எல்லாரும் உண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி புது புது விளக்கங்களை எல்லாம் இன்னைக்கு கொடுத்து வருகிறார்கள். ஆனால் உபநிடத காலத்துல வந்து இந்த மாதிரியான விளக்கங்கள் உண்மையாவே இருந்துச்சா? அப்ப உபநிடதத்துல இருந்த அந்த தத்துவவியலாளர்கள் ஏன் வந்து ஒண்ணு, ஓர்மை, ஓர் உண்மை அப்படின்றத ரொம்ப அழுத்தி பேசினாங்க? அவர்களுடைய பெரும்பாலான இல்ல, ஏறக்குறைய அனைத்து பாடல்களுமே இந்த ஓர் உண்மையை பேசுகிறதையாக இருந்தன. அந்த ஓர் உண்மை அப்படின்னு சொல்றது வந்து கடைசியா அவர்கள் பிரம்மன், அதுவே ஓர் உண்மை, மற்ற அனைத்துமே மாயை அப்படின்ற அளவுக்கு அதுக்கு உபநிடதங்களுக்கு விளக்கம் கொடுத்த ஆதி சங்கராச்சாரியார் தனது அத்வைத விளக்கத்துல வந்து இந்த மாதிரியான விளக்கத்தையும் கொடுப்பார். பிரம்மம் என்பது மட்டுமே உண்மை அப்படின்னு சொல்ற மாதிரியான புதிய விளக்கத்தையும் கொடுப்பார். ஆக இந்த அளவுக்கு அது வந்து ஓர் உண்மையை வந்து ரொம்ப அழுத்தி பேசுகிற ஒரு தத்துவ ஒரு சிந்தனை, ஒரு தொடர்ச்சி அப்படின்னு சொல்றது உபநிடதங்களுக்கு உண்டு. உபநிடதங்கள்ல இருந்து வந்திருக்கிற வேதாந்த தத்துவங்களுக்கும் இதுல உண்டு. இந்த விஷயங்களை வந்து ஒன்று பல அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான ஒரு தத்துவ விசாரணைக்குள்ளாக முத்துமோகன் சார் எடுத்துட்டு போறாங்க. அது என்ன ஒன்று பல, இதுல குறிப்பா என்ன அப்படின்னு சொன்னா முத்துமோகன் சாருடைய பிஹெச்டி தீசிஸும் கூட இந்த பிரச்சனையை அடிப்படையாக கொண்ட ஒரு விஷயம் கூட. அதுல வந்து அவங்களுடைய பிஹெச்டி தீசிஸ்ல இந்த ஒன்று பல அப்படின்னு சொல்ற இந்த தத்துவ விசாரணையை வந்து அவர்கள் செய்திருப்பதையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் சொல்லி முத்துமோகன் சார் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இதுல வந்து அவர்களுடைய அந்த ஆராய்ச்சி அந்த ஏட்லையும் வந்து இது வந்து இந்த ஒன்று பல அப்படின்னு சொல்றது குறித்த ஒரு பெரிய தத்துவ விசாரணை அங்கேயும் அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஆக இது வந்து இந்த ப்ராப்ளம் மேல தொடர்ந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த ஒன்று பல அப்படின்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? இத வந்து ஏற்கனவே நம்ம முன்னால நடந்த உரையாடல்கள்ல ஏகம் அநேகம் சாதியம் அப்படின்னு சொல்ற அந்த குறுநூலா ஒண்ணு வெளியே வந்தது. அந்த விஷயங்கள்ல கூட இந்த விஷயத்தை குறித்து ஏகம் அநேகம் அது வந்து சாதியத்தோடு எப்படி தொடர்புபட்டது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையும் பேசியிருக்கிறார்கள். இது குறித்த நமது உரையாடல்களிலும் கூட இந்த புத்தகத்தை வைத்து அந்த குருவின் புத்தகத்தை வைத்து இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிற அந்த கருத்துக்களை வைத்து நம்ம பேசி இருக்கிறோம். ஆக இது வந்து வெறுமனே ஒன்று பல அப்படின்னு சொல்ற இந்த விஷயம் வெறுமனே ஒரு தத்துவ பிரச்சனை மட்டுமா, அல்லது அதுக்குள்ள வந்து ஒரு பெரிய பண்பாட்டு பிரச்சனை ஒண்ணு இருக்கிறதா அப்படின்றது. ஏற்கனவே வந்து ராமச்சந்திரன் சொல்லும் பொழுதும் நம்ம ஏற்கனவே பேசிய போன உரையாடல்ல பேசிய விஷயங்கள்
எது முந்தியது, எது பழையது அப்படின்றது. அப்படின்னு சொல்லும் பொழுது அதுலயுமே வந்து இந்த பண்பாட்டு அரசியல் பிரச்சனையை முத்துமோகன் சார் எடுத்து பேசுறதை நம்ம பார்த்தோம். இப்ப இந்த ஏகம் அநேகம் அப்படின்னு சொல்றதுலயும் கிடக்கிற அந்த பண்பாட்டு பிரச்சனை என்ன, அந்த அதுக்குள்ள கிடக்கிற அது எல்லாமே ஒண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஒரு காட்சியான ஒரு வியக்கத்தகுந்த ஒரு விஷயமாக கூட இன்னைக்கு வந்து பார்க்க முடியும். அதை வந்து பார்க்கிற மனிதர்கள் உண்டு. அது ஏன் வந்து அப்படி பார்க்கப்படுகிறது, ஒரு வியக்கத்தகுந்த விஷயமாக எப்படி பார்க்கப்படுகிறது? அதுக்கு உண்மையாகவே வந்து ஒரு யதார்த்த அடிப்படைன்னு ஒண்ணு இருக்குதா, அல்லது இத வந்து இந்த யதார்த்த அடிப்படையே இல்லாதனால அது வந்து வியந்து பேசப்படுகிறதா அப்படின்ற இன்னொரு கேள்விகள் எல்லாம் அந்த கட்டுரையில இந்த பகுதியில வந்து முத்துமோகன் சார் வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆக இது ஒரு தத்துவ பிரச்சனை மட்டுமல்ல, ஒன்று பல, ஏகாந்தம் அநேகாந்தம் அப்படின்னு சொல்றது வெறுமனே வந்து ஒரு தத்துவ பிரச்சனை மட்டுமல்ல, அது ஒரு பண்பாட்டு அரசியல் சார்ந்த ஒரு பிரச்சனையும் கூட அப்படின்னு சொல்றது ரொம்ப அழுத்தமா ஆணித்தரமா இந்த பகுதியில முத்துமோகன் சார் ரொம்ப எளிமையாக விளக்குவதை நம்ம பார்க்க முடியும். இதுல ஏகாந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒற்றை தொடக்கம், ஒரே பொருளிலிருந்து பிற பொருள்கள் எல்லாமே கிளம்பி வருகின்றன அல்லது பரிணமிக்கின்றன அப்படின்னு சொல்றது. எல்லா பொருள்களையும் வந்து ஓர்மைக்குள்ளாக ஒன்றை அடக்க முடியும். அதுக்கு வந்து தனித்தனி பண்புகள் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லா பொருள்களையும் ஒண்ணுக்குள்ள அடக்கி நம்ம பார்த்திட முடியும். அல்லது இந்த ஓர்மை, இந்த ஒண்ணு ஏகாந்தம் அப்படின்னு சொல்றது, ஏக உண்மை அப்படின்னு சொல்றது இந்த பிரம்மன் மட்டும்தான் அப்படின்னு சொல்றத வந்து பேசுறது இந்த ஏகாந்தம் அப்படின்னு சொல்றத நம்ம பார்த்தோம். அப்ப இப்ப என்ன கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க ஏன் வந்து ஏகாந்தத்தை பேசினாங்க? ஏன் வந்து உபநிடதங்கள் ஏகாந்தத்தை பேசின? அதுக்கு எதிர்நிலையில வந்து சமணம் வந்து அநேகாந்தம் அப்படின்னு சொல்ற விஷயத்த பேசுகிறது. அப்ப வந்து ஏன் சமணர்கள் அநேகம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க? அநேக உண்மை அப்படின்னு சொல்றது, உண்மைகள் பல, ஒரு பன்மைத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்றத வந்து சமணர்கள் பேசுறதையும், அதற்கு எதிர்நிலையில அது இங்க உபநிடதங்கள்ல இல்ல ஒண்ணுதான் உண்மை, ஏக உண்மை அப்படின்னு சொல்றது ஒண்ணு மட்டும்தான் அப்படின்னு சொல்ற விஷயமும் ஏன் வந்து இப்படி எதிர் துருவத்துல எதிரிடையாக எதிர்நிலையில எப்படி வந்து இந்த சிந்தனை வந்து உருவாகிறது? ஒருத்தர் வந்து ஒண்ணுதான் உண்மைன்றாரு, இன்னொருத்தர் வந்து அநேகம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏன் எந்த இடத்துல இருந்து இந்த அளவுக்கு வித்தியாசமான ஒரு புரிதல்கள் கிளம்பி எழுகின்றன அப்படின்னு சொல்றதையும் கொஞ்சம் நம்ம உரசி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஏகாந்தத்துக்கும் அநேகாந்தத்துக்கும் இடையிலான அடிப்படையான அந்த பண்பாட்டு விஷயங்களை நம்ம புரிய முடியும். இப்ப ஏகாந்தம் பேசியவங்க எல்லாம் என்ன யாரு அப்படின்னு சொன்னா, உபநிடத பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்க முடியும். உபநிடதத்துல உள்ள பாடல்களை எழுப்பிய பார்ப்பனர்கள். ஆனால் உபநிடதத்துக்குள்ளேயுமே வந்து நம்ம போன உரையாடல நம்ம பார்த்த மாதிரி என்ன, உபநிடதத்துக்கு முந்தைய அந்த ஆரண்யங்கள் அப்படின்னு சொல்ற இடங்கள்ல, பிராமணங்கள் அப்படின்னு சொல்ற விஷயங்கள்ல எல்லாம் வந்து இதற்கு இந்த உண்மையை வந்து வேற விதமாக அல்லது சிந்து சமவெளி நாகரிகத்தின் தொடர்ச்சியாக இருந்த அந்த கருத்துக்களை பேசி அந்த விஷயங்கள் எல்லாமே கூட நம்ம போன உரையில நம்ம பார்த்தோம். ஆனா இந்த ஏகாந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை குறித்து சிந்தித்தவர்கள், ஏக உண்மை அப்படின்னு சொல்ற ஒரே உண்மை அப்படின்னு சொல்றதை சிந்தித்தவர்கள் அவர்களுடைய பண்பாட்டு பின்புலம் என்ன, அவர்களுடைய பண்பாட்டு பின்புலம் என்னன்னு சொல்லி கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இவர்கள் வந்து இந்த உலகம் சார்ந்த பொருள்கள், பிற உயிர்கள், இந்த உலகம் குறித்த அதனுடைய பரப்பு, இந்த உலகத்தினுடைய பல்விதமான உயிர்கள், இவைகளை எல்லாத்தையுமே வந்து அவர்கள் கண்ணில் அவர்களுக்கு பட்டாலும் கூட அந்த விஷயங்களை வந்து அவர்கள் ஒரு பொருட்டாகவே நினைக்கல அப்படின்னு சொல்ற விஷயத்த நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் வந்து அவன் ஏகம்தான் உண்மை, ஒண்ணுதான் உண்மை அப்படின்னு சொல்ற இடத்துக்கு போறான். நம்ம சாதாரண ஒரு
அப்சர்வேஷன்ல நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். அந்த நிறைய விஷயங்களை பார்க்கும் பொழுது அந்த நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நமக்கு கண்ணில் பட்டாலும் நம்ம புலன்களுக்கு பட்டாலும் அதை வந்து ஒரு பொருட்படுத்தாத ஒரு நிலை அப்படின்னு சொல்றது, அதை கடந்து போற நிலை, அல்லது ஒரு இவைகள் எல்லாம் வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொல்றது வந்து எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு கேள்வியை எழுப்பி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பாக இதுல வந்து என்னன்னா, ஒரு பண்பாட்டு ரீதியாக ஒரு தனிமைப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு மட்டுமே இந்த உலகத்தில் உள்ள பல இந்த பன்மை தன்மைகள் எல்லாமே வந்து ஒரு ஒரு பொருட்டாகவே அவர்களுக்கு இல்லாமல் போய் உள் ஒடுங்கிய நிலையில, மனதளவுல உள் ஒடுங்கிய நிலையில பிற மனிதர்களோடு வந்து இயல்பாக, பிற உயிர்களோடு இயல்பாக பழங்க முடியாத நிலையில, உள் ஒடுங்கிய நிலையில இவர்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு தனித்த வாழ்வு, இந்த இடத்துல இருந்துதான் இவர்களுடைய அந்த சிந்தனை ஓட்டம் அப்படின்னு சொல்றது ஏகத்துக்குள்ள உள்ள போய் மாட்டுது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த அவர்களுடைய அந்த இந்த பகுதியினுடைய முதல் பகுதியில முத்துமோகன் சார் பதிவு செய்யறாங்க. அது ஒரு இந்த விஷயத்த நம்ம ஒரு உளவியல் ரீதியாக கூட, சமூக உளவியல் ரீதியாக கூட எடுத்து இன்னும் கொஞ்சம் விரிச்சு நம்ம பார்க்க முடியும். என்ன, இந்த புற உலகு குறித்த எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் எப்படி வந்து அகவயமான உள் ஒடுங்குதல் அப்படின்னு சொல்றது நடக்குது. இந்த அகவயமான உள் ஒடுங்குதல் நடக்கும் பொழுது எப்படி வந்து இந்த உண்மை அப்படின்னு சொல்றது வந்து எப்பவுமே ஒரு யதார்த்தத்துக்கு புறம்பான ஒரு, அதுக்கு ஒரு கற்பனை தன்மை கொண்ட ஒரு ஒரு உண்மை தன்மை எப்படி உருவாகிறது அப்படின்றத நம்ம இயல்பாக நம்ம உளவியல் ரீதியாக கூட நம்ம பார்க்க முடியும். இந்த ஃபேண்டசி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு உளவியல்ல சொல்லுவாங்க. அந்த ஃபேண்டசி வேர்ல்டு எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன, அது வந்து ஒண்ணு வந்து எக்ஸ்டர்னலா உள்ள விஷயங்களோட ஒட்டாத ஒரு தன்மை, அல்லது வந்து அவைகளை ஒதுக்குகிற தன்மை, அவைகளை வந்து கெட்டது அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கிற தன்மை, இந்த விஷயங்கள்ல தான் வந்து உள்ளொடுங்குதல் அப்படின்னு சொல்றது நடக்கும். ஆனா இதுல சமணர்கள் வந்து அவர்களுமே வந்து புற உலகில் அல்லது பௌத்தம் பேசிய புத்தர் சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், உலகத்துல வந்து நிறைய துன்பங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து உலகத்தை வந்து வெறுக்கல. என்ன, ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லாமே தொடர்புடையதுப்பா, அப்படி யோசி நீ, இந்த இதெல்லாம் உலகத்துல வந்து வெறுத்துறாத, இந்த உலகத்துல துன்பம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக உலகத்தை வெறுத்துறாத அப்படின்னு சொல்ற இடத்துக்கு புத்தர் நகர்றது. அதே போல சமணர்கள் வந்து என்ன, எல்லாத்துக்கும் நிறைய பல உயிர்கள் இருக்குது, பல அணுக்கள் இருக்குது, இவைகள் எல்லாமே வந்து உண்மைப்பா, அதை எல்லாத்தையும் நீ வந்து இப்படிலாம் தூக்கி அதை தடாபடியா நீ வந்து எல்லாத்தையும் உண்மை இல்ல பொய் அப்படின்னு சொல்லிட்டு நீ வாட்டுக்கு அது ஒண்ணுக்கு ஒண்ணு வேறுபடுது அப்படின்னு சொல்றதுக்காக தூக்கி போட்டு மிதிச்சிடாத, அதை ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடாத, புறக்கணிச்சிடாத அப்படின்னு சொல்ற இடத்துக்கு சமணர்கள் நகர்றாங்க. ஆனா இங்க உபநிடதத்தில் வரும்பொழுது எல்லாமே பொய், அது வேறுபாடுகள்லாம் நிறைய கிடக்கு, மாற்றங்கள்லாம் நிறைய நடக்குது. இதை வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல, இது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, நான் வந்து தனிமைப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு உள்ள போறேன், உள்ளொடுங்கி போறேன், உள்ளொடுங்கிய நிலையில வந்து எனக்குள்ளாக ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட கிரியேட் பண்றேன். அந்த ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள நான் வந்து இதுதான் உண்மை, ஏகம் தான் உண்மை, நான் ஃபேண்டசியா நான் வந்து எதை வந்து இமேஜின் பண்றேனோ அதை வந்து உண்மைன்னு சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்றது. அந்த பிரம்மத்துக்கு வந்து உண்மை இருக்குதா, அதை வந்து புலனுணர்வால நம்ம அறிய முடியுமா அப்படின்னா அதெல்லாம் யதார்த்தத்துக்கு இடமே கிடையாது அதுல. ஆனா இவர்கள் வந்து உள்ள ஒடுங்குற நிலையில அது வந்து அதுவே பெருத்த உண்மையாக, மாறாத உண்மையாக அவர்களுக்கு வந்து அவர்களுடைய உள் உலகத்துக்குள்ளாக உருவாக்கப்பட்ட இந்த ஒரு கற்பனை. இதுதான் எனக்கு வந்து சமூக உளவியல் ரீதியாக அல்லது தனி மனித உளவியல் ரீதியாக நடக்கின்ற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி வச்சு பார்க்கும் பொழுது எனக்கு இன்னும் கொஞ்சம் முத்துமோகன் சாருடைய அந்த ஆர்குமெண்ட்ஸ், பண்பாட்டு ரீதியான அந்த விஷயங்களை கொஞ்சம் உளவியல் ரீதியாக நீட்டி போகும்போது எனக்கு இந்த விஷயங்கள் தான் புரிபடுகின்றன. இதை வந்து கொஞ்சம் உளவியல் சார்ந்த அந்த நிபுணர்கள்ட்ட நம்ம கொஞ்சம் விவாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாகும். எப்படி வந்து ஃபேண்டசி வந்து உள்ளுக்குள்ள வந்து கிரியேட் ஆகுது, அது வந்து எப்படி புற உலகத்தோடு அது வந்து என்ன, அது வந்து டேலி ஆக மாட்டேனுது அப்படின்னு சொல்லும் பொழுது புற உலகமே வந்து மாயை அப்படின்னு சொல்லி நம்ம அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றது, அந்த புற உலகத்தோட ஒட்டம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு உள்ள
உளவியல் இன்றைக்கு உள்ளதுன்னு இல்லை, இது ஃப்ராய்டு யுங்ல இருந்து ஆரம்பிச்ச விஷயங்கள் தான். என்ன இன்னைக்குள்ள உளவியல் விஷயங்கள் இதுல இன்னும் தெளிவை நமக்கு அதிகமாக கொடுக்கும். ஆக இந்த இடத்துல இருந்துதான் இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் கூட உருவாகிறது. அதுக்கு முழு உண்மை தன்மையை கொடுப்பதையும் நம்ம பார்க்க முடியும். இந்த தத்துவங்கள் தான் உபநிடதங்கள்ல கிடக்குது. அப்ப இவர்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, பூர்வீக இந்திய பண்பாடு அப்படின்னு சொல்றது குறித்த ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்திருக்குது. அவைகளோடு ஒட்ட மறுத்து இருக்கிறார்கள், ஒட்ட மறுத்து உள்ளொடுங்கி இருக்கிறார்கள். இந்த உள்ளொடுக்கத்திலிருந்து இந்த மாதிரியான கற்பனாவாத அந்த சிந்தனைகள் எழும்புகின்றன. இந்த கற்பனாவாதமே அவர்களுக்கு உண்மை தத்துவங்களாகவும் அவர்களுக்கு ஆகி போயிட்டன அப்படின்னு சொல்ற விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக இதை பார்க்க முடியும். அதுல என்ன நடக்குது, நம்ம சொன்ன மாதிரி பிரம்மத்துக்கு வெளியில இருக்கிற இந்த உலகம் அல்லது எனது கற்பனா சக்திக்கு வெளியில கிடக்கிற இந்த உண்மை உலகம் யதார்த்தம் அப்படின்னு சொல்றது எல்லாமே மாயையா மாறிடும். இதுல இது ஒரு சமூக உளவியல் அப்படின்னு சொன்னாலும் அல்லது பண்பாட்டு ரீதியான இந்த அரசியல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலுமே, இந்த பண்பாட்டு ரீதியான அரசியலுக்கு உள்ள நான் உருவகிக்கிற நான் எனக்குள் நினைக்கிற அந்த ஒண்ணுக்கு மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுல சமூக ரீதியான அரசியல் என்ன, பண்பாட்டு ரீதியான அரசியல் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல அறிவு தேடல் அப்படின்னு சொல்றதை விட எனது ஆதிக்கத்தை நான் எப்படி நிலைநாட்டிக் கொள்வது அப்படின்னு சொல்றதுக்கான விருப்பம் தான் முக்கியத்துவம் தான் இங்க அதிகமாக இருக்குதே தவிர, உண்மையான அறிவு அப்படின்னு சொல்றதை தேடுவதற்கான எந்த வாய்ப்புகளையும் நான் எனக்காகவே அந்த இந்த உகந்த சிந்தனையாளர்கள் என்ன அது உண்மை என்ன அப்படின்னு சொல்றத தேடுவதற்கான ஒரு ஒரு மறுதளிப்பு அப்படின்றத கூட இந்த இடத்துல பார்க்க முடியும். அதுல அவர்களுக்கு முக்கியமாக இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா, தான் சொல்ற விஷயத்த உண்மை அப்படின்னு சொல்லி நீயும் ஏத்துக்கணும், அல்லது இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி எனது ஆதிக்கத்தை நான் நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்ற ஆதிக்க வேட்கை என்பது இந்த பிரம்ம ஏகாந்த தத்துவங்களுக்குள்ளாக இருக்கிறதே தவிர, இதுல ஒரு உண்மையான அறிவு தேடலுக்கான இந்த பொருட்கள் குறித்த ஒரு அறிவு, இந்த பொருட்களை நான் எப்படி நுகர்கிறேன், எப்படி அதை நான் புலன் உணர்வுகளால் அறிகிறேன் அப்படின்னு சொல்றது குறித்து நான் அறிவதற்காக முயற்சி செய்யவில்லை. மாறாக இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே புறந்தள்ளிட்டு என்ன ஆனா நான் சொல்ற அந்த பிரம்மன் தான் உண்மை அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுல உள்ள ஒரு ஆதிக்க வேட்கை தான் அதிகமாக கிடக்கிறதே தவிர, இதுக்குள்ள ஒரு உண்மையான அறிவு தேடல் என்பது இல்லை அப்படின்னு சொல்றதையும் கூட முத்துமன் சார் ஒரு வரியில அதுல சொல்லிட்டு போவாங்க. ஆக பிரம்மத்தை தெரிஞ்சிட்டோம்னா எல்லாத்தையும் தெரிஞ்சிடும், எல்லாத்தையும் அறிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விதமான மாய தோற்றத்தை உருவாக்குதல் அப்படிதான் அவங்க பேசுறாங்க. அந்த தத்துவங்கள் எல்லாமே இந்த ஓர் உண்மையை அறிந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல எல்லாத்தையும் அறிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம். இந்த சுயத்தை சுயமே பிரம்மன் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு அறிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இதுவே விடுதலைக்கான அல்டிமேட்டான அந்த என்ன சொல்றது அதுக்கான திறப்பு. இந்த ஓர் உண்மையை பேசிய இந்த பிரம்ம தத்துவத்தை பேசியவர்கள் எல்லாருமே பேசி இருக்கிறார்கள். இந்த பிரம்மத்தை அறிஞ்சிட்டோம்னா எப்படி நான் எல்லாத்தையும் அறிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு பேசிக் கொஸ்டின் கூட அவர்கள் தனக்குள்ளாக எழுப்பவில்லை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கிறோம். இந்த ஓர் உண்மையை இந்த பிரம்மத்தை நான் அறிஞ்சிட்டேன் அல்லது நான் எனது ஆன்மாவை அறிந்து விட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தினுடைய எல்லா பொருளையும் நான் அறிஞ்சிட்டதா சொல்ல முடியுமா? அப்படியே இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு பொருளுக்கும் அது தனித்தனி பண்புகள் இருக்கின்றனவே, அவைகள் தொடர்ந்து மாற்றங்களுக்குள்ளாக உண்டாயிட்டே இருக்குது. அதை நான் புரிஞ்சிட்டதா சொல்ல முடியுமா அப்படின்னா, நான் இந்த பிரம்மத்தை புரிஞ்சிட்டதுனால அப்படின்னு சொல்ற ஒரு அடிப்படையான கேள்வி கூட இவர்களுக்கு எழும்பல. ஆனால் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தை குறிச்ச அந்த சிக்கலான விஷயங்கள், அவர்களுடைய மாறுபடுகின்ற தன்மைகள், இந்த உலகத்தினுடைய பண்புகள், இவைகள் எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு
ஏன் புறந்தள்ளுறாங்க அப்படின்னு சொன்னா அவைகள் வந்து பெரிய அச்சுறுத்தலாக மாறுகின்றன. ஒவ்வொரு பொருளும் இப்படியே மாறிட்டே இருக்கு. நான் எதைத்தான் அப்ப உண்மைன்னு எடுத்துக்கிறது அப்ப அப்படின்னு சொல்ற அந்த ஒரு த்ரெட் இன்னைக்கு ஒரு ஃபியர் அதுக்குள்ள அதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி எனக்குள்ளாகவே நினைச்சுக்கிற ஒரு கில்ட், ஷேம் அப்படின்னு சொல்ற மாதிரி கூட எடுத்துட்டு போலாம் இதை. இவைகள்ல வந்து இவைகள் எல்லாமே ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அதை எல்லாத்தையுமே வந்து பல தன்மைகள், பன்மைகள், மாற்றங்கள், வேறுபாடுகள் அப்படி எல்லாத்தையும் வந்து அப்படியே தள்ளிட்டு இவை எதுவுமே இல்லாம நான் எனது இந்த சுயமாக நான் வந்து உருவகித்துக் கொள்கிற அந்த ஒண்ணுக்கு மட்டும் உண்மைத்தன்மையை கொடுப்பது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த இவர்கள் இந்த உபநிடத தத்துவங்கள் இந்த ஓர் உண்மை, ஏகாந்தம் அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்து பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இந்த இந்த விதமான ஏகாந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு எந்த உள்ளடக்கமும் கிடையாது. உலகியல் சார்ந்த யதார்த்த அறிவு அப்படின்னு சொல்றதும் அதுக்குள்ள கிடையாது. இது இது வந்து அது வந்து எல்லாமே வந்து நிற்குணம், குணமே இல்லாதது, நிற்பிரபஞ்சம், உலகத்தில் உள்ள எதுவுமே இல்லாதது, எல்லாத்தையும் நிர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவல்ல அதே போல நேத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவல்லன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒதுக்கி இந்த மாதிரி ஒரு ஒரு வெற்று உயர்வு அப்படின்னு சொல்றத காட்டுறதுதான் இந்த பிரம்ம கோட்பாடு, இந்த ஏகாந்த கோட்பாடு. இப்ப இதுல என்ன அப்படின்னு சொன்னா இதுல எப்படி வந்து மக்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு. ஃபாரினர்ஸுக்கும் இதுல அவன் வெளியே இருந்து வந்த இந்த நாட்டுல வந்து வேலை பார்த்த அந்த மேற்கத்தியர்களுக்கும் கூட இதுல ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்திருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஈர்ப்பு இன்னைக்கு உள்ள ஃபாரினர்ஸ் வெளியே வந்து இன்னைக்கும் கூட இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிய தேடி வர்றது அப்படின்னு சொல்ற மாதிரியான வர்ற ஃபாரினர்ஸுக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய ஈர்ப்பா இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது முத்துமன் சார் ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. எந்த உள்ளடக்கமே இல்லாதனாலேயே இது வந்து பிரம்மம் தான் உண்மை அப்படின்னு சொல்றதும் வந்து பாராட்டப்படுகிறது. இது ஒரு எந்த உள்ளடக்கமே இல்லாதனால அது வந்து மனித கற்பனைக்கு அது வந்து இடம் கொடுக்கிறதாக இருப்பதாலேயே அது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றதாக பாராட்டப்படுகிறது. என்ன இது இது இதுவல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு வெற்று உயர்வையே அது வந்து உருவாக்குகிறதே தவிர அதுக்கு அது வந்து உண்மையை வந்து எதுவுமே பேசல அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த அதுக்கும் உண்மைக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா வந்து இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தமா ஆணித்தரமா இந்த விஷயம் பேசிட்டு போகுது அப்படின்னு சொல்றத என்ன ஒரு அன்கண்டிஷனலான ஒரு சுப்பீரியாரிட்டி, இந்த வார்த்தையும் முத்துமன் சார் அவருடைய நூல்ல குறிப்பிடுவதை பார்க்க முடியும். அன்கண்டிஷனல் சுப்பீரியாரிட்டி, நிபந்தனையற்ற உயர்ச்சி, நிபந்தனையற்ற ஒரு உயர்வு தன்மையை வழங்குதல் அப்படின்னு சொல்ற விஷயத்தை தான் இந்த ஏகாந்தம் அப்படின்னு சொல்றது பண்ணுது. நான் மட்டுமே உண்மை, பிறவைகள் அனைத்துமே வந்து உண்மை அற்றவை, அல்லது அந்த பிரம்மனை அறிந்து கொண்டால் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையுமே நான் அறிய முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு அன்கண்டிஷனலான ஒரு நிகழ்வையும் பார்க்க முடியும். இந்த இடத்துலதான் ஒரு இது வந்து ஒரு ஆங்கிலத்திலையும் இந்த புத்தகம் வெளிவந்தது, முத்துமன் சார் எழுதி வெளிவந்தது, போஸ்ட் மாடர்னிசம் அண்ட் இந்தியன் பிலாசபி அப்படின்னு சொல்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 பக்கங்கள் கொண்ட ஆங்கில நூல் அது. அந்த போஸ்ட் மாடர்னிசம் அண்ட் இந்தியன் பிலாசபி அப்படின்ற அந்த நூல்ல என்ன அப்படின்னு சொன்னா அந்த போஸ்ட் மாடர்ன் டூல்ஸ், அது குறிப்பாக ஃபூக்கோவுடைய அந்த போஸ்ட் மாடர்ன் பின்னப்பிணைத்துவ அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி இந்த பிரம்மத்தை வந்து எப்படி வந்து புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்றதுக்கான முயற்சிகளை முத்துமோகன் சார் இதுல மேற்கொள்வாங்க. அந்த விஷயங்களை இந்த பகுதியினுடைய அந்த 2வது பகுதியில இதையும் குறிப்பிடுகிறார்கள். அது என்ன அப்படின்னு சொன்னா, சரி இப்ப அந்த பிரம்மம் தான் உயர்ந்தது, பிரம்மம் தான் உண்மை அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஒரு பெருங்கதையாடல், பெருஞ்சொல்லாடலை, அது மெட்டா நரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் மாடர்ன்ஸ்ல சொல்ற அந்த விஷயத்த இங்க அப்ளை பண்ணி முத்துமோகன் சார் பார்ப்பாங்க. என்னன்னா இது வந்து ஒரு பெருங்கதையாடல், பிரம்மன் தான் உண்மை அப்படின்னு சொல்றதும் அந்த மற்ற அனைத்துகளுக்கும் வந்து அது உண்மைத்தன்மை அற்றவை அப்படின்னு சொல்றதுமே இது வந்து
ஒரு பெருங்கதையாடலை இது உருவாக்குகிறது. ஒரு பின்னமைத்துவ நோக்கில வந்து இந்த விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது, இது ஒரு பெருங்கதையாடலை நிகழ்த்துகிறது அப்படின்றது. அப்ப இது காலம், வெளி, மாற்றங்கள், வேறுபாடுகள் இவைகள் எல்லாத்தையுமே வந்து அது புறக்கணிக்கும் பொழுது, கால வெளிக்கு அப்பாற்பட்டதான ஒரு விஷயமாக இந்த பிரம்மம் என்பதும் உருவாகிறது. பிரம்மம் என்பதும் உருவகிக்கப்படுகிறது. இதுலதான் இந்த சனாதனம் அப்படின்னு சொல்ற விஷயம். அது வந்து சனாதனம் அப்படின்னு சொல்றது ரொம்ப எளிமையாக இந்த இடத்துல முத்துவன் சார் விளக்குறத பார்க்க முடியும். சனாதனம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, புராதனமும் அல்ல, நூதனமும் அல்ல, காலத்திற்கு அப்பாற்பட்டது. அப்ப காலத்திற்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது, கால மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டது, கால மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது, வேறுபாடுகள் எதுவும் அல்லாதது, வேறுபாடுகளே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன, இது வந்து ஒரு ஒற்றை தன்மையை கொண்டது, அது வந்து ஒரு முந்தையான ஒரு தன்மையை கொண்டது அப்படின்னு சொல்ற விஷயங்களை வந்து விளக்குவதையும் நம்ம பார்க்க முடியும். இதுக்கு அடுத்த நிலையில அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஆன்மா மட்டுமே என்ன, இந்த பிரம்மத்து கோட்பாடு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, ஏகாந்த கோட்பாடு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, ஆன்மா மட்டுமே நிரந்தரமான உண்மை என்ன அப்படின் பொழுது, இந்த சுயத்தை வந்து ஆன்மாக்குள்ள கொண்டு போய் நிப்பாட்டும் பொழுது அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நம்ம மன ரீதியான விஷயங்கள், அதே போல உடல், அப்புறம் வந்து புலன் உணர்வுகள், இவைகள் எல்லாமே உண்மையற்றவை என்பதாக சொல்லப்படுகின்றன. அது சுயம் என்பது வந்து ஆன்மா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, இந்த சுயம் என்பது உடலுக்கு அப்பாற்பட்டது. உடல் இல்ல. புலன் உணர்வுகளால நமக்கு கிடைக்கிற அந்த புலன் டேட்டாஸ் இல்லையா? சென்சரி டேட்டாஸ் அப்படின்னு சொல்றதும் இல்ல. இந்த சென்சரி டேட்டாஸ் தான் வந்து உண்மைத்தன்மையையும், ஒரு உண்மை அற்ற தன்மையை நம்மளுக்கு கொடுக்கின்றன அப்படின்னு சொல்றதும் மறுதளிக்கப்படுகிறது. அப்ப சுயம் என்ன அப்படின்னு சொன்னா ஆன்மா. ஆன்மாக்கும் அப்ப இந்திரியத்துக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? ஆன்மாவுக்கும் புலன் உணர்வுகளுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டானா? இல்ல, 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 இல்ல. புலன் உணர்வுகளுக்கும், இந்திரியங்களுக்கும், உடலுக்கும், மனதுக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புதிய விளக்கத்தை வந்து ஆன்மாவுக்கு கொடுப்பாங்க. அப்ப வந்து சுயம் என்பது என்ன? இது ஒரு முக்கியமான பிரச்சனை. நம்ம செல்ஃப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்ம சுயம், செல்ஃப் அப்படின்னு சொல்றது அப்படின்னா என்ன? அப்படின்னு சொன்னா, ஏகாந்தவாதிகளை பொறுத்த மட்டும் சுயம் என்பது ஆன்மா. அது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. அல்லது புலன் உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. இந்த உடலும் மனமும் இணைந்து வந்து இங்க வந்து எப்படி வந்து இந்த ப்ராசஸ், என்டையர் ப்ராசஸ், நம்மளுடைய பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது, அல்லது நம்மளுடைய பெர்செப்ஷன் எப்படி வந்து இதுல வந்து இந்த உடலும் மனமும் எப்படி வந்து ஒண்ணு சேர்ந்து இந்த பெர்செப்ஷன்ஸ் என்பது நமக்கு தேவையான புலன் அறிவு அப்படின்றது எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் வந்து இது எதுவுமே இல்ல, ஆன்மாதான் உண்மை அப்படின்னு சொல்ற இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டுவதையும் நம்ம இதை பார்க்க முடியும். அப்ப இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கு அடுத்த நிலையில ஆன்மாவை வந்து சுயம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்கு உடம்பு என்பது சடப்பொருள் தன்மையை பெறுகிறது. இது ஒரு முக்கியமான ஒரு என்ன, முத்துமன் சார் பேசுற முக்கியமான ஒரு விஷயம். ஆன்மா உண்மை அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆன்மாவுக்கும் உடலுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லும் பொழுது, ஒரு ஆன்மாவும் இன்னொரு ஆன்மாவும் தொடர்பு நிலையில் இருந்தால் அது வந்து முக்தியை அடைய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது என்ன, இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இந்த உடம்பு என்ன, அது இந்த உடம்புக்கு மீறிய அந்த உலகியல் பொருட்கள் இவைகள் எல்லாமே என்ன, ஜடப்பொருள், ஜடப்பொருள் தன்மையை பெறுகின்றன. சரி, உடம்பு என்ன, அந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே ஜடத்தன்மையை பெறுது அப்படின்னு சொன்னா, இதுல வந்து மனிதர்களும் கூட சடத்தன்மையை சடமாக்கப்படுகிறார்கள். இப்ப நான் தான் உண்மை அப்படின்னு சொல்லும் பொழுது, எனது ஆன்மா, எனது சுயம் என்பது எனது ஆன்மா, எனது ஆன்மா உண்மை அப்படின்னா அடுத்த ஆன்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து இன்னும் மாய உலகத்துல இருக்கிறேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கராச்சாரியார் வந்து அத்வைதத்துல பேசுவார். நான் என்பதே உண்மை அப்படின்னா இதுல 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 வந்து ஜடப்பொருள் ஆக்குறது, பிற பிற உயிர்கள் இருந்தாலும் வந்து அவர்களுக்கு இல்லாதவைகளாக ஆக்கப்படும் பொழுது இங்க நடக்கிற அரசியல் என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒரு சாதாரண அரசியல் அல்ல.
என்ன அரசியல் அப்படின்னு சொன்னா, நான் மட்டுமே உண்மை, எனது சுயம் உண்மை, எனது சுயமே பிரம்மன் அப்படின்னு சொல்லி அத்வைதம் சொல்லுது அப்படின்னு சொன்னா, பிற எல்லாமே வந்து மாயை, மாயைத்தன்மை பெறுகின்றன. இப்ப இந்த மாயைத்தன்மையை பிற எல்லா இந்த உலகில் உள்ள பிற எல்லா பொருட்களும் உயிர்களும் பெறும் பொழுது, அவர்களுக்கு, அந்த உயிர்களுக்கு, அந்த பொருள்களுக்கு வாழ்வுரிமை அப்படின்னு சொல்றது கூட மறுக்கப்படும். ஏன்னா மாயை இல்லையா? அவங்க ஜடப்பொருள் இல்லையா? ஜடப்பொருளை வந்து நம்ம என்னனாலும் பண்ணலாம். ஏன்னா எனக்கு தானே உயிர் இருக்கு, எனக்கு தானே சுயம் இருக்குது. அப்ப வந்து அது எல்லாமே மாயைன்னு சொல்லும் பொழுது, நான் என்ன நினைக்கிறேனோ அதை பண்ணலாம். அத மிதிக்கலாம், என்ன அடிக்கலாம், உதைக்கலாம், நொறுக்கலாம், எதையும் பண்ண முடியும் அதுல. இது ஒரு சாதாரண ஒரு தத்துவம் விஷயம் அல்ல இது. இதைத்தான் முத்துமோகன் சார் வந்து திரும்ப திரும்ப அழுத்தமா பேசுறதை நம்ம பார்க்க முடியும். ஒன்றை நாம சடமாக்குகிறோம் அப்படின்னு சொன்னா, சட பொருள் ஆக்குகிறோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு பின்னாடி கிடக்கிற பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, அதற்கான உரிமைகளை நாம் மறுக்கிறோம். அந்த பொருளை நமது விருப்பத்திற்கு ஏற்ப நாம் வந்து எதையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த சடப்பொருள் ஆக்குதல் அப்படின்னு சொல்ற விஷயத்துல நடக்கிற விஷயம். சரி, ஆக இந்த சுயத்தை வந்து ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது என்ன, ஆன்மாவை தவிர்த்த பிற விஷயங்கள் எல்லாமே வந்து உண்மை தன்மையற்றவை, அவைகளை வந்து நம்ப முடியாது, அவைகளுக்கு வந்து அவைகளை நம்பி நம்ம வந்து விடுதலை அடைய முடியாது, சுய விடுதலை என்பதை சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்க வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஒன்று உருவாகி நடத்துவதை நம்ம பார்க்க முடியும். இது வந்து சாதாரண விஷயம் மட்டுமல்ல. இத வந்து வேதாந்திகள் இத இல்லங்க அப்படிலாம் நீங்க வந்து எப்படி இப்படிலாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கங்கணம் காட்டி நிப்பாட்டலாம். ஆனால் இதற்கு உள்ளாக இருக்கிற இந்த தன்மை, இதுல நானு இன்னைக்குள்ள இந்த நிலையில வந்து இன்னைக்கு இந்த வெறுப்பு அப்படின்னு சொல்றது வந்து அடுத்தவன் மேல உள்ள வெறுப்புன்றது வந்து ஏன் வந்து இவ்வளவு ஆழமா இந்திய சமூகத்துல கிடக்குது? ஏன்னா இந்த இந்த விஷயம் வந்து ஒயிட்ஸுக்குள்ள கிடக்கிறதையும் நம்ம பாக்குறோம். என்ன இது ஏன் வந்திருக்கு? இது எங்க இருந்து உருவாகுது இது? இந்த வெறுப்பினுடைய அந்த ஆழமான இந்த வெறுப்பு, அடுத்த மனிதர்கள் மீதான வெறுப்பு அப்படின்னு சொல்றது எந்த இடத்துல இருந்து உருவாகுது அப்படின்னு சொன்னா, இதற்கான தத்துவங்கள் எல்லாத்தையும் வந்து ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கிறான். அதை வந்து நியாயப்படுத்தி வச்சிருக்கிறான். என்ன அந்த விஷயங்கள் தான், நான் தான் உண்மை, என்ன என்ன மீறி வந்து உண்மை இல்ல, எனது சுயம்தான் உண்மை அப்படின்னு சொல்ற இடத்துக்கு வந்து ரொம்ப எளிமையாக, ரொம்ப இயல்பாக அந்த விஷயத்தை தத்துவார்த்தமாக நகர்த்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு ஃபூக்கோவுடைய கான்செப்டை யூஸ் பண்ணி முத்துமன் சார் பேசுறது வந்து இந்த பேன் ஆப்டிகன் வியூ. பிரம்மத்துக்கு வந்து எல்லாத்தையும் அறிகிற உண்மை இருக்குது இல்லையா? நான் தன்னை அறிஞ்சா எல்லாத்தையும் அறிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்குது இல்ல? இது எதை சொல்லுது அப்படின்னு சொல்றதுக்கு ஃபூக்கோவுடைய அந்த பேன் ஆப்டிகன் அப்படின்னு சொல்ற ஒரு கோட்பாட்டை எடுத்து பேசுறத பார்க்கிறோம். இந்த பேன் ஆப்டிகன் என்ன அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு சிறைக்குள்ளாக எல்லா சிறைகளுக்குள்ளாக, பெரிய பெரிய சிறைகளுக்குள்ளாக ஒரு பெரிய சிறை கோபுரம் ஒண்ணு இருக்கும். அந்த சிறை கோபுரத்துல வந்து ஒரு காவலாளி எப்பவும் வந்து ஒரு வாட்ச் டவர்ல எப்பவும் அவர் வந்து இருந்துட்டே இருப்பாரு. அந்த வாட்ச் டவர்ல இருந்து அவர் வந்து ஒவ்வொரு செல்லுக்குள்ள யார் யாரு, ஒவ்வொரு அந்த சிறையினுடைய ஒவ்வொரு அறைக்குள்ள யார் யாரு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற விஷயத்த அங்க இருந்து சிறையினுடைய கோபுரத்திலிருந்து அவரால பார்க்க முடியும். ஆனால் இந்த சிறை கைதிகள் வந்து அந்த சிறை கோபுரத்துல யார் இருக்காங்களா, அங்க இருந்து யாரும் நம்மளை கவனிக்கிறாங்களா அப்படின்னு சொல்றத பார்க்க முடியாது. இந்த அமைப்பு தான் இந்த பிரம்மத்தினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்துமோகன் சார் அத ஒரு ஒரு கம்பேரிட்டிவா அதை வந்து ஃபூக்கோவுடைய கான்செப்டை யூஸ் பண்ணி பிரம்மத்தினுடைய தன்மையை இந்த மாதிரியாக முத்துமோகன் சார் விளக்குகிறார்கள். அது எப்படி அப்படின்னு சொன்னா, பிரம்மத்துக்கு பிரம்மத்தை அறிந்து விட்டால் எல்லாவற்றையும் அறிந்தது போல அப்படின்னு சொல்ற இடமே இது ஒரு பேனாப்டிகன் இடம். இது ஒரு மறை கோபுர அரசியல் தளம் அப்படின்னு சொல்றது என்ன, இது ஒரு இந்த பிரம்மத்தினுடைய கோட்பாடே வந்து மறைகோபுர வரையறையை கொண்டது. இதுக்கு வந்து தன்னை அறிந்தால், அந்த பிரம்மத்தை அறிந்தால் எல்லாத்தையும் அறிந்தது அப்படின்னு சொல்றது, இது வந்து
அது தனக்காக ஒரு கண்காணிக்கும் உரிமையை, வரிசைப்படுத்துகின்ற உரிமையை தனக்காகவே அது தனக்கு கொடுத்துக் கொள்கிறது. நான் என்ன அறிஞ்சிட்ட அப்படின்னு சொன்னா, நீ பிரம்மத்தை அறிஞ்சிட்ட அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் அறிஞ்சிட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் எல்லாத்தையும் பிரம்மத்தை அறிஞ்சிட்டா எல்லாத்தையும் அறிஞ்சிட்டோம் அப்படிங்கும்போது, தான் தான் உண்மை, தனக்கு தான் பிறரை கண்காணிக்கிற உரிமையும் உண்டு. நீ என்ன மறுதலிச்ச அப்படின்னு சொன்னா கண்காணிக்கிற உரிமை மறுக்கப்படுகிறது. ஆனால் பிரம்மத்திற்கு கண்காணிக்கிற உரிமை கொடுக்கப்படுகிறது. இதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் இந்து சமயம் அப்படின்னு சொல்றது ஒரு ரொம்ப முழுமையான நிறுவனப்படாத ஒரு சமயமாக இருந்தாலும் கூட, இந்த சமயத்துக்குள்ள கண்காணிக்கிற உரிமை யாருக்கு இருக்குது? யாரு கோயிலுக்குள்ள போலாம்? என்ன? யாரு பூஜாரி வேலை பார்க்கலாம்? யாரு யார கல்யாணம் பண்ணிக்கலாம்? கல்யாணம் பண்ணா திருமணத்துல இணைகிற அந்த தம்பதிகளுக்கு யார் இந்த திருமண அந்தஸ்தை கொடுக்கிறது? இதுல எல்லாத்துலயுமே இந்த புரோகிதர்கள், பார்ப்பனியம் அப்படின்னு சொல்றது உள்ளுக்குள்ள புகுந்து அந்த கண்காணிக்கிற தன்மையை அது தனக்குள்ளாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையும் ஃபூக்கோவினுடைய இந்த பேனாப்டிகன் அப்படின்னு சொல்ற அந்த கோட்பாட்டின் மூலமாக இந்த பிரம்மத்திற்குள்ளாக இருக்கிற இந்த அரசியல் அதிகாரம், ஆதிக்க அரசியல் அதிகாரம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொல்றத ரொம்ப அப்பட்டமாக விளக்குவதை இந்த விஷயத்துல நம்ம பார்க்க முடியும். சரி, இதுதான் பிரம்மத்தினுடைய அரசியல் தன்மை, பண்பாட்டு அரசியல் அப்படின்னு சொல்றது, ஆதிக்க அரசியல். என்ன இது எப்படி தத்துவார்த்த ரீதியாக ஒரு பார்ப்பனியத்துக்கு இது எப்படி ஒரு பார்ப்பனிய ஒடுக்குமுறைக்கு, பார்ப்பனியத்தினுடைய அந்த அடக்குமுறைகளுக்கு, பார்ப்பனிய அந்த சாதியத்துக்கு எவ்வாறான அடிப்படைகளை இந்த பிரம்ம கோட்பாடு கொடுக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி விரித்து இதை இன்னும் அதிகமாக இதை நம்ம பேச முடியும். அந்த இதுதான் அந்த விஷயங்களை பேசினதுதான் ஏகம் அநேகம் சாதியம் என்ற முத்துவன் சாருடைய அந்த நூல். சரி, இதற்கு எதிர்நிலையில அநேகாந்தவாதம். இந்த அநேகாந்தவாதம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பன்மை தன்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இதை குறித்து ஒரு சமண அறிஞர் பத்மராஜையா அப்படின்னு சொல்றவரு அதை எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்றத முத்துமன் சார் அவருடைய நூல்ல மேற்கோட்டிட்டு காட்டியிருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னு சொன்னா, அத்வைத ஏகாந்தத்தின் தர்க்க ரீதியான எதிர்கொள்கை சமணத்தின் அநேகாந்தவாதம். இது முத்துமன் சார் மட்டும் சொல்ற விஷயம் இல்ல, பத்மராஜையா என்ற சமண அறிஞர் சொல்ற ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொன்னா, அத்வைத ஏகாந்தத்தினுடைய எதிர்கொள்கை தான் சமணத்தின் அநேகாந்தவாதம். சரி, இப்படின்னா அநேகாந்தவாதம்னா என்ன அப்படின்னு சொன்னா, உலகம் என்பது பல அணுக்களால் ஆனது, பல உயிர்களால் ஆனது. அதே போல அவற்றினுடைய இந்த உலகத்தில் உள்ள இந்த காலம், வெளி ஆகியவைகள் எல்லாமே அணு துகள்களால் ஆனவை, பன்மை தன்மைகளால் நிறைந்தவை. ஓர்மை தன்மை என்பது எதுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி சமணம் அநேகாந்தவாதத்தை பேசும், அநேகத்தை பேசும், பன்மையை பேசும். இது ஏறக்குறைய நம்ம பார்த்த மாதிரி என்ன, இந்த யானையை பார்வை மாற்றுத்திறனாளிகள் எப்படி ஒரு யானையை தடவி அதை எப்படி புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்றது. அது ஒருத்தருக்கு ஒரு முரமா இருக்கும், ஒருத்தருக்கு என்ன அந்த வால் பிடித்த பார்த்தவருக்கு அது ஒரு கயிறாக இருக்கலாம், துதிக்கையை பார்த்து இது பண்ணவருக்கு உலக்கையா தெரியலாம், என்ன வயிற்றை தடவி பார்த்தவருக்கு இது ஒரு முரமா தெரியலாம். இது மாதிரி பல விதமான அந்த என்ன சொல்லுது அறிவு இந்த யானையை தடவி பார்க்கும் பொழுது இந்த பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. என்ன அப்ப அதுல கிடக்குற இந்த 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 கதையின் மூலமாக, இந்த ஒரு அனெக்டோட் மூலமாக, இந்த அனாலஜி மூலமா சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சமணம் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இது அனுபவத்திற்கு ஏற்ப உண்மை என்பது அறியப்படுகிறது. அந்த அனுபவம் கால வெளிக்கு உள்ளாக மனிதர்கள் வாழும் பொழுது, இந்த காலம் மாறுகின்ற சூழ்நிலையில, அனுபவங்கள் மாறுகின்ற சூழ்நிலையில, உண்மைகள் என்பவையும் கூட என்ன
அந்தந்த கால சூழலுக்கு ஏற்ப வந்து தென்படுகின்றன. இதனால முடிந்த உண்மை என்பது எதுவுமே கிடையாது. ஏனென்னா உண்மை என்பது கால வெளிக்கு அப்பாற்பட்டது அல்ல, கால வெளிக்கு உட்பட்டது. உண்மை என்பது ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழுகின்ற அந்த மக்கள் கூட்டங்களில் இருந்து வெவ்வேறு வகையாக இந்த உண்மைகள் வந்து உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஒருவர் வந்து யானையினுடைய வயிற்றை தடவி பார்த்து புரிந்து கொள்வதும், ஒருவர் வந்து வாளை தடவி பார்த்து புரிந்து கொள்வதும், காலை தடவி பார்த்து புரிந்து கொள்வதும், காலை தடவி பார்த்து தூண் என்று புரிந்து கொள்வதும், துதிக்கையை பிடித்துக் கொண்டு உலக்கை என்பதும், சரிங்களா? இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு வகையான இந்த புலன் உணர்வுகள் மூலமாக, அனுபவங்கள் மூலமாக வெவ்வேறு உண்மைகள் என்பவை உற்பத்தி செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்லுது. அப்ப உண்மை என்பது சமூக பண்பு கொண்டது, தனி மனித பண்பு கொண்டது அப்படின்னு சொன்னாலும் இந்த சமூகத்தில் இருந்து வருகிற அந்த தனி மனித தன்மையோடு சம்பந்தப்பட்டது அப்படின்றது. அதுல வந்து நம்ம மார்க்சியத்தினுடைய அந்த கொள்கை இதையும் விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். மார்க்ஸுடைய அந்த தீசிஸ் ஆன் ஃபயர்பாக்குடைய 6th தீசிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இண்டிவிஜுவலிசம் என்செம்பிள் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்றது. என்னன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த சமூகத்தினுடைய ஒரு என்செம்பிள், ஒரு முத்திரை, ஒரு என்ன சொல்றது, அந்த சமூக அடிப்படையிலிருந்து உருவாகிறது அந்த இண்டிவிஜுவல் என்பவர். இண்டிவிஜுவலுக்கு தனி மனித ஒரு ஒரு விஷயம்லாம் ரொம்ப ஒண்ணும் கிடையாது. அது அவ்வளவு தனி மனித கூறுகள் இருந்தாலும் கூட அந்த சமூக அடிப்படையிலிருந்து தான் அந்த தனி மனித கூறுகளுடைய வித்தியாசங்களும் அல்லது ஒப்புமைகளும் அதுல நிகழும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை வந்து மார்க்ஸ் வந்து இந்த 6வது தீசிஸ்ல பேசுவதையும் நம்ம பார்க்க முடியும். ஆக உண்மைக்கு வந்து ஒரு சமூக பண்பு உண்டு. அது பன்மீய அறிவு என்பதே சாத்தியம். ஓர் உண்மை, ஏகாந்தம், ஏக உண்மை, ஒரே உண்மையை வந்து அறியும் போது எல்லாவற்றையும் அறிய முடியும். இது போன்ற விஷயங்களை நம்ம வந்து சமணத்தில் பார்க்க முடியாது. இதற்கு எதிர்நிலையில உள்ளது. இதனுடைய இன்னொரு தொடர்ச்சி, சமண தத்துவத்தினுடைய இன்னொரு தொடர்ச்சி என்னன்னா சியாத்வாதம் அப்படின்றது. சமணத்தினுடைய சியாத்வாதம் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, இது இருக்கலாம், இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 7 விதமான இருக்கலாம் அப்படின்னு சொல்ற விஷயங்களை பேசுவதுதான் இந்த சியாத்வாதம் அப்படின்னு சொல்றது. அநேகமாக இது மாதிரி இருக்கலாம். இன்னைக்கு வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்லி என்னன்னா, இந்த சைக்காலஜிஸ்டும் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, நீ வந்து அசியூம் பண்ணாத எதையும், பட் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் மே பி. அதை வந்து நம்ம ஒரு சான்ஸ் ஆஃப் என்ன சொல்றது, இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றத வந்து நீ யூகிக்கிற அப்படின்னு சொன்னா, நீ புரியுற அப்படின்னு சொன்னா, ask the question to the other person without assuming that. இந்த இடத்துக்கு வந்து சைக்காலஜி இன்னைக்கு வந்து நகர்ந்திருக்கிறத பார்க்க முடியும். என்ன, இந்த சியாத்வாதம் இந்த விஷயத்தை தான் பேசுது. இருக்கலாம். அதை வந்து ரொம்ப வந்து நீ வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி பேசாத. நீ இதுதான் அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது அங்க வந்து வன்முறை ஆரம்பிச்சுடுது. ஏன்னா யூ ஆர் அசியூமிங் சம்திங் டு பி ரியல் without even asking the other person to confirm what you are assuming is correct or wrong. That itself is a violence. இந்த இடத்துக்கு இந்த சியாத்வாதம் நம்மை நகர்த்தி செல்கிறது. என்ன, எதையுமே வந்து நீயா அசியூம் பண்ணிட்டு இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு அடுத்த மேல திணிச்சிடாத. இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோ, இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றத புரிஞ்சுட்டு அடுத்தவங்கிட்ட அடுத்தவங்கிட்ட கேள. நீ வந்து ஏன் வந்து இது நான் இருக்கலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன யோசிக்கிற, இப்படிதானா, உனக்கும் இப்படிதான் தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து ஒரு டயலாக் உருவாக்குறது அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, இதுல ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்குது. ஆனா இது நான் நினைக்கிறதுதான் நீ நினைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லது நான் அசியூம் பண்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது இதுக்குள்ள ஒரு வன்முறை தான் உருவாகிறது. என்ன, இந்த விஷயத்தை தான் வந்து இன்றைக்கு வலதுசாரிகள் வந்து ரொம்ப தீர்க்கமாக இந்த வன்முறையை தான் செய்துட்டே இருக்கிறாங்க. நான் சொல்றதுதான் உண்மை, பிற அடையாளங்கள்லாம் உண்மையே அல்ல, ஏக அடையாளம் தான் உண்டு. ஒரே அடையாளத்துக்குள்ள வா, ஒரே அடையாளத்துக்குள்ள மறுக்கிற அப்படின்னு சொன்னா நீ வந்து இல்லாமல் ஆக்கப்படுவார் அப்படின்னு சொல்ற ஒரு வன்முறை. இந்த வன்முறை ஏகாந்தத்திலிருந்து உருவாகிறது. அநேக அதனாலேயே சமணம் அகிம்சையை முக்கியத்துவப்படுத்துகிறது.
ஏய் நீ வந்து நீ சொல்றதான் உண்மை நினைக்காத, அதுல வந்து பலவித மக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சூழல்ல வாழ்ற மக்களும் ஒவ்வொரு விதமாக அனுபவங்களை கொண்டிருக்கிறார்கள். அந்த அனுபவங்களிலிருந்து உண்மைகள் உருவாகிறது அப்படின்னா அதுக்கு ஒரு உண்மைக்கு கூட ஒரு பன்மைய தன்மை இருக்கிறதுப்பா. அதனால நீ வந்து இந்த பண்ண தன்மையோட நீ எப்படி வாழணும், ஒன்னாகி வாழ்றது, இணைஞ்சு வாழ்றது அப்படின்னு சொல்றத கொஞ்சம் யோசி சாமி. ஏன்னா யோசிச்சுட்டு அதை வந்து வன்முறை ஆக்கிடாத. நீ நினைக்கிறத மட்டும் தான் உண்மை அப்படின்னு சொல்லி பேசிடாத எதையும். ஏன்னா எல்லாரையும் வந்து அரவணைச்சு இந்த இடத்துக்குள்ள நீ எப்படி வந்து உன்னை சமநிலைப்படுத்தி எப்படி நீ வாழுவ அப்படின்னு சொல்றத கொஞ்சம் கத்துக்கோ. இதுதான் அஹிம்சடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சமணம் பேசுவதை பார்க்க முடியும். ஆக இது அநேகாந்த வாதம் அப்படின்னு சொல்றது கூட, அதே போல சமணத்துக்குள்ள இருக்கிற இன்னொரு முக்கியமான கோட்பாடு நயவாதம் அப்படின்னு சொல்றது. அது இந்த நயவாதம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு அணுகுமுறையிலையும் கூட ஒரு வித அழகு உண்டு, ஒரு வித நியாயம் உண்டு அப்படின்னு சொல்றது பேசுறதுதான் நயவாதம். நான் நினைக்கிற அணுகுமுறை மட்டும்தான் வந்து நியாயம் இருக்கு, அல்லது நான் நினைக்கிற விஷயத்துல மட்டும்தான் அழகு இருக்குது அப்படின்னு சொல்றது வந்து இது ஒரு வன்முறை. பிற அடையாளங்களை அழித்து ஒழிக்கின்ற ஒரு வன்முறை. இத வந்து அடையாள அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடாங்க. எடுத்துட்டு போற நம்ம அந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய தேவையில்லை. ஆனால் அடையாள அரசியல், ஒடுக்கப்பட்ட அடையாளங்களினுடைய அந்த குரலை நான் கேட்க மறுப்பேன் என்று சொன்னால், நான் அடையாள ஒழிப்பு அல்லது ஏகாந்தம் மட்டுமே உண்மை, ஓர் உண்மைதான், எனது உண்மைதான் உண்மை அப்படின்னு சொல்ற இடத்துக்கு தான் நம்மளும் நகர்றோம் அப்படின்னு சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய இருக்கிறது இந்த இடத்துல. என்ன இத வெறுமனே வந்து அடையாள அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இடது கையில தட்டிட்டு போறது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அது ஏறக்குறைய இந்த ஏகாந்தம் பேசுற அரசியலாகத்தான் அது இருக்க முடியும். ஓர் உண்மைதான் இது, ஏற்கனவே உண்மைகள் எல்லாமே சொல்லப்பட்டு விட்டன, இதுக்கு மேல வந்து உண்மையே இல்லை எதுவுமே, வரலாற்றுல வந்து உண்மைகள் மாறவே மாறாது, என்ன ஏற்கனவே சொல்லப்பட்ட உண்மைதான் இன்னைக்கும் வந்து உண்மை அப்படின்னு சொல்றது நினைக்கிறதுமே வந்து ஒரு ஏகாந்தத்தினுடைய தன்மை, ஒரு வன்முறை தன்மை கொண்ட ஒரு அரசியலாகத்தான் அது இருக்க முடியும். சரி, ஆக இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் சிந்தனையோடு, அஹிம்சை என்ற அந்த கோட்பாடோடு அநேகாந்தவாதம் என்பது தொடர்பட்டு என்ன சமணத்தால் பேசப்படுகிறது. அதற்கு எதிர்நிலையில உபநிடதம் ஓர் உண்மை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை முன்மொழிந்து அதை வந்து தனது உயர்வுக்கான, வெற்று உயர்வுக்கான அல்லது அன்கண்டிஷனல் சுப்பீரியாரிட்டிக்கான அடித்தளமாக இந்த ஏகாந்தம், ஏக உண்மையை பேசுகிறது அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்க முடியும். இத்தோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன் தோழர்களே. தொடர்ந்து நம்ம உரையாடுவோம். நன்றி. நான் முதலில் குறிப்பிட்டது போல கேக்குதா? கேக்குது. நான் முதலில் குறிப்பிட்டது போலவே முத்துமோகனனுடைய நூல், அந்த நூலினுடைய மொழி, இவை வந்து நமக்கு வாசிப்பதற்கு எளிதாக இருந்தால் கூட அவ நமக்கு தத்துவ துறையில், அதிலும் நம்முடைய இந்திய தத்துவ துறையில் நமக்கு மிகவும் பரிச்சயம் குறைவாக இருப்பதால் அதை உள்வாங்குவதில் ஒரு 2-3 முறை படித்தால்தான் உள்வாங்க இயலும். ஆனால் தம்பி டெரன்ஸ் இந்த உரையை நிகழ்த்துகின்ற போது அடுத்ததாக மீண்டும் இந்த கட்டுரைகளை வாசிக்கின்ற போது ஒரு தெளிவு நமக்கு ஏற்படுவதை நாம் எல்லாரும் உணரலாம். ரொம்ப ஒரு முக்கியமான உரை இன்று டெரன்ஸ் சாமுவேல் நடத்தி இருக்கிறார். இந்த ஏகாந்தம், அதாவது இப்போ வைதீகம் அவைதீகம், வைதீகம் அல்லாது, அப்ப வைதீகத்தை தான் நாம முதல்ல சொல்ல வேண்டி இருக்கு. அதுக்கு அப்புறம்தான் அவைதீகம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள வர்றோம். நம்ம நாட்டுல எல்லாமே கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்குது. நம்முடைய மருத்துவ முறை, அந்த மருத்துவ முறைக்கு வந்து நமக்கு வழக்கத்தில் இருக்கிறது. ஆனா இங்கு வெளிநாட்டிலிருந்து வந்த அலோபதியை வந்து மையப்படுத்தி தான் நாம வந்து பிறவற்றை பேசுகிறோம். நம்ம நாட்டினுடைய மருத்துவத்தையே நாம ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் தான் சொல்றோம். அதே மாதிரி ஏகாந்தத்தை அல்லது வைதீகத்தை நாம வந்து முதல்ல சொல்லி அதுக்கு அப்புறம்தான் அவைதீகம் என்கிற வார்த்தையை
நம்ம பயன்படுத்துவோம். இதெல்லாம் ரொம்ப கூர்மையான அரசியல் இதுக்குள்ள கிடக்குது. அதனால இந்த இந்த நூல் இந்த உரைகள் அவ்வளவும் பேசி முடிக்கும் போது ஒரு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அது நமக்குள் ஏற்படுத்தும் என்பது இன்றைய உரை அதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி நமக்கு விவாதத்துக்குள்ள போகலாம். சந்தேகங்கள் கேட்கலாம் அல்லது கேள்விகள் கேட்கலாம் அல்லது அபிப்பிராயம் சொல்லலாம் இந்த டெரன்ஸ் அவருடைய உரைக்கு மேல் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். பேசுறேன். பேசுங்க தோழர், பேசுங்க தோழர். ஒரே சிறப்பா இருந்தது. அந்த அன்கண்டிஷனல் சுப்ரீமசி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. ரொம்ப விவரமா பேசக்கூடிய நிலைமை நான் இல்லை. டாக்டர்ஸ் கிளினிக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரே சிறப்பா இருந்தது. ராமச்சந்திரன் சொன்ன கருத்து முக்கியமான கருத்து. வைதிகம் அவைதிகம் சொல்றோம், ஏகாந்தம் அநேகாந்தம் சொல்றோம். அது என்னமோ வைதிகம் தான் முன்னாடி ப்ரியாரிட்டிங்கிற மாதிரி ஒரு சொல்லி வருது. அது எல்லாருமே இதை ஆண்டு சிந்திக்க வேண்டிய கருத்து தான். இதனோட என்னுடைய கருத்தை சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். விக்டர், வேற யாராவது பேசுறாங்களான்னு கேளு விக்டர். நன்றி தோழர். வேற வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல சரி, கங்கா பேசிடு. ஆமா. அன்பான தோழர்களே, வழக்கம் போல நம்முடைய தம்பி டெரன்ஸ் சாமுவேல் ஒரு அற்புதமான உரையை நமக்கு இன்றைக்கு தந்திருக்கிறார். அது அற்புதமான உரை என்பது இரண்டு வகையில். ஒன்று, அந்த உரையினுடைய தன்மை, அந்த உரை எதை காட்டுகிறது என்பது ஒன்று. அந்த அடிப்படையை நமக்கு நம்முடைய டெரன்ஸுக்கே உரிய அழகிய மொழியில் நமக்கு தந்திருக்கிறார். முத்துமோகன் அண்ணனுடைய மொழியை பற்றி நாம் எப்போதுமே ரொம்ப சிலாகிச்சு பேசக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. ஏனென்றால் அண்ணன் முத்துமோகனுடைய தத்துவ மொழி என்பது வழக்கமான தத்துவ மொழியாக இருக்காது. அவனுடைய மொழி என்பதே ஒரு அழகியல் மொழியாக இருக்கும். அதனாலேயே அவன் ஒரு விஷயத்தை சொல்ல வரும்போது அண்ணன் முத்துமோகனுடைய அந்த முன்வைப்புகள் அல்லது அதனுடைய விவரிப்புகள் எல்லோருமே ஒரு சுவையோடு அழகியல் தன்மையோடு இருக்கும். அது அண்ணனுடைய நூலினுடைய ஒரு அடிப்படையான தன்மை. அவனை தனித்து காட்டக்கூடிய ஒரு அழகும் கூட அது. ஏறத்தாழ நம்முடைய தம்பி டெரன்ஸ் அவர்களும் கூட இந்த தொடர்ச்சியான தத்துவ உரையாடல்கள் மூலமாக அவருடைய மொழி, அவர் நம்மோடு உரையாடுகிற அந்த மொழியும் கூட மிக அருமையாக வடிவமைந்து வரக்கூடிய ஒரு அழகை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு உரையாடல் கழிந்து வருகின்ற போது அந்த விஷயத்தை எடுத்து முன்வைக்கக்கூடிய ஒரு தன்மையில் தம்பி டெரன்ஸ் தான் ஒரு தத்துவ பேராசிரியர் என்பதை மீண்டும் மீண்டும் நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில தம்பிக்கு நம்முடைய அன்பான வாழ்த்துக்கள். ஏனென்றால் மாதத்தில் 2 வாரங்கள் தொடர்ச்சியாக இந்த பணியை செய்து வருவது என்பது, விடாமல் செய்து வருவது என்பது பெரிய ஒரு விஷயம். அதை தம்பி டெரன்ஸ் அவர்கள் சிறமேற்கொண்டு செய்து வரக்கூடிய தன்மையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பேசிய அந்த தலைப்பு, டெரன்ஸ் பேசிய தலைப்பு அல்லது முத்துமோகன் பேசிய ஒரு விஷயம் என்பது மிக அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அது 2500 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான ஒரு விஷயத்தை பற்றி நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏகம் அநேகம் அல்லது ஏகாந்தம் அல்லது அநேகாந்தம் என்பதெல்லாம் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய இந்திய பரப்பில், இந்திய சிந்தனை மரபில் உருவான விஷயம். அதை வைத்து பேசுகிற போது நமக்கு எல்லாம் நம்முடைய சமகால ஓட்டங்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. சமகாலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள்
அல்லது பண்பாட்டு நிகழ்வுகளை பார்க்கிற போது இந்த பிரச்சனை தான் இன்றைக்கு ஒரு அடிப்படையான பிரச்சனையாக இருக்கிறது. குறிப்பாக RSSஓ இல்லாட்டா பிஜேபியோ வைக்கக்கூடிய முழக்கங்களை நீங்கள் பார்த்தால் ஒற்றை இந்தியா, ஒரே நாடு, ஒரே பண்பாடு, ஒரே மதம், ஒரே ரேஷன் கார்டு என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒரே 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 என்று சொல்லக்கூடிய தன்மையிலே அவர்கள் எல்லாத்தையும் ஒற்றைப்படுத்துகிறார்கள். இந்தியாவில் அந்த ஒற்றைப்படுத்துதல் தான் நாம் சொல்லக்கூடிய ஏகம் அல்லது ஏகாந்தம் என்பதை புரிந்து கொண்டால் நமக்கு இன்றைய அரசியலை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ஒற்றைத்தன்மைக்கு எதிராக, ஏகம் என்று சொல்லக்கூடிய தன்மைக்கு எதிராக சமணர்கள் சிந்தித்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே உள்ள அடிப்படையான விஷயம். அன்றைக்கே இப்படி ஒரு விஷயத்தை சிந்தித்து அநேகானந்தம் என்பதை பற்றி மிக அடிப்படையான வாதங்களை வைத்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சியாத்து வாதம் என்பது இருக்கலாம் 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 என்பது டெரன்ஸ் அழகாக சொன்னார். அவங்க ஏகாந்தம் பேசக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்றை அதுவல்ல அதுவல்ல இதுவல்ல இதுவல்ல என்று மறக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதிலே அதாவது மறக்கக்கூடிய தன்மை என்பதிலே நெகட்டிவிட்டி அதிலே இருக்கும். அவர்கள் பிரம்மத்தை மட்டும்தான் அவர்கள் உண்மை என்று சொல்லுவார்கள், அல்லது ஆன்மாவை மட்டும்தான் உண்மை என்று சொல்லுவார்கள். ஆனால் சமணம் அதற்கு நேர் எதிராக இருக்கலாம் இருக்கலாம் என்று சொல்லுகிற போது அதிலே பாசிட்டிவிட்டி வந்து விடுகிறது. மண் சார்ந்த, மக்கள் சார்ந்த ஒரு தன்மை இதிலே அடிப்படையாக இருக்கிறது. இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம் என்ற ஒரு விஷயத்தை விரித்து போடக்கூடிய ஒரு தன்மை வந்து அந்த சியாத்துவாதம், சமணத்தினுடைய ஒரு அடிப்படை கோட்பாடு நமக்கு காட்டுகிறது. அதே போல அதுல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தை பற்றி அண்ணன் முத்துமோகன் பேசுவார். நயவாதம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். அந்த நயவாதம் என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்கு பலவிதமான அணுகுமுறைகள் இருக்கின்றன. அதிலே ஒவ்வொரு அணுகுமுறையும், அந்த ஒவ்வொரு அணுகுமுறையிலும் ஒரு விதமான அழகு இருக்கிறது, ஒரு விதமான நியாயம் இருக்கிறது என்பதையும் சமணம் நமக்கு கற்றுத்தருகிறது. அநேகானந்தம் என்று பேசுகிற போது சமணம் இப்படி ஒரு மிக முக்கியமான சில விஷயங்களை முன்வைக்கிறது. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நடக்கக்கூடிய போராட்டம் என்பது நேற்றோ முந்தா நாளோ தொடங்கிய போராட்டம் அல்ல. 2500 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கி அன்றிலிருந்து இன்று வரை நடந்து வரக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்கிறது. அன்றைக்கு சமணர்கள் போராடினார்கள் என்று சொன்னால், அல்லது அன்றைக்கு பௌத்தர்கள் போராடினார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நாமும் போராட வேண்டிய ஒரு இடத்திலே தான் இருக்கிறோம். அந்த வகையிலே தான் இன்றைக்கு அநேகானந்தம் என்ற கோட்பாடு எப்படி இந்தியாவுடைய பன்மையை எடுத்து காட்டுகிறது என்பதை நம்மால் பார்க்க முடியும். அந்த வகையில வந்து இன்றைய உரை வந்து மிகச்சிறப்பான ஒரு உரையாக இருக்கிறது. குறிப்பாக அந்த ஹேமச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு சமண அறிஞர் சொன்ன ஒரு வார்த்தை என்பது அடிப்படையான ஒரு விஷயத்தை கொடுக்கிறது. ஏகாந்தம் என்பது வன்முறையின் தத்துவம் என்று சொல்லுகிறார். நீங்கள் அதை இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய வார்த்தையோடு சேர்த்து பாருங்கள். ஒன்றியத்திலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த கட்சிக்கு பின்னாடி இருந்து அதை ரிமோட் கண்ட்ரோலை வைத்துக் கொண்டு இயக்குகிற RSS ஆக இருந்தாலும் சரி, அவர்கள் பேசுகிற ஏகாந்தம் என்பது வன்முறையினுடைய தத்துவம் என்பதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஏகம் என்று பேசினாலே அதிலே வன்முறை அடங்கி இருக்கிறது என்பதை மிக அழகாக சொல்லுகிறார்கள். அதனால்தான் அவர்கள் உடற்பயிற்சி செய்கிற போது கம்பு வைத்துக் கொண்டு உடற்பயிற்சி செய்வார்கள். எதற்கு கம்பு? உடற்பயிற்சி செய்வதற்கு கம்பு தேவையில்லையே, கம்பு தேவையில்லை. ஆனால் RSS சாகாக்களில் எல்லா இடத்திலும் கம்பு இருக்கிறது என்று சொன்னால் அந்த கம்பையும் கூட உற்று பாருங்கள். அந்த கம்பு வந்து சாதாரண கம்பாக இருக்காது. அது ஏறத்தாழ போலீஸ்காரன் கையில வைத்திருக்கக்கூடிய லத்தி போலதான் இருக்கும். அப்ப லத்தி என்பது அடுத்தவனை தண்டிக்கக்கூடிய ஆயுதம். அதை வச்சுட்டு அவங்க இதை செய்யறாங்க. அப்போ என்ன அந்த வன்முறை. அதே போல பேசக்கூடிய பேச்சுக்களை பாருங்க. ஒரு விஷயத்தை சொல்ல வரும்போது அவங்க வந்து ஒரு விதமான அதிகார தோரணை, திமிர் எல்லாம் அவங்களுடைய பேச்சில், நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கிற போதுதான் இன்றைக்கு உரையோடு பொருத்தி பாருங்கள் ஏகாந்தம் என்ன செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஏகாந்தம் ஏன் இந்த நாட்டுக்கு ஆபத்து என்பதை நாம் ஏன் மீண்டும் மீண்டும் பேசுகிறோம் என்பதை பார்த்து கொள்ளலாம். அந்த வகையில தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் வந்து எல்லாவற்றுக்கும் அதற்கு உள்ள ஒரு மதிப்பை கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஒரு அடிப்படையான ஜனநாயகம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கிறது. ஒன்றை உயர்த்தி இன்னொன்றை தாழ்த்தி பேசக்கூடாது என்ற ஒரு அடிப்படை தான் ஜனநாயகம். ஆனால் இன்றைக்கு என்ன இருக்கிறது? எல்லாவற்றையும்
தங்களுக்கு சாதகமாக உயர்ந்தது என்று சொல்லிக்கொண்டு மீது எல்லாவற்றையும் தாழ்ந்ததாக அடிமட்டமாக கருதி கொண்டு செய்யக்கூடிய அரசியல் என்பதை பார்க்கின்ற போது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவ ஓட்டம் என்பது நாம் இதை பார்க்க வேண்டியது. இன்றைக்கு நடக்கூடிய அரசியல் வெறுமனே அரசியல் மட்டுமல்ல, இந்த அரசியலுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய தத்துவ பின்னணி இருக்கிறது. அந்த தத்துவ பின்னணி தான் இன்றைக்கு நம்முடைய தம்பி டெரன்ஸனுடைய உரை மிக அருமையாக நமக்கு எடுத்து காட்டியது. அதுலேயும் கூட நம்ம இன்னொரு விஷயத்தையும் கூட இந்த இடத்துல சுட்டி காட்டலாம் என்று நினைக்கிறேன். இந்தியாவில் சுதந்திர போராட்டம் நடக்கின்ற போது முதல்ல 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிறது. அதற்கு பிறகு அது ஒரு முதல்ல ஒரு பெட்டிஷன் ஆர்கனைசேஷனாகத்தான் இருந்தது. வெள்ளையர்களுக்கு மனுக்களை போடக்கூடிய, வெள்ளையர்களுக்கு பதவியை கொடுப்பது போல இந்தியர்களுக்கும் பதவியை கொடு என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான மனு போடக்கூடிய ஒரு ஸ்தாபனமாகத்தான் இந்த காங்கிரஸ் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் 1905 வங்க பிரிவினை நடந்த போது கொந்தளிப்புகள் உருவாகின்றன, மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்கின்றன. அப்போது இந்த பாலகங்காதர திலகர் போன்ற தலைவர்கள்லாம் மேலே வருகிறார்கள். ஆனால் அந்த தலைவர்களால் நாட்டு மக்களை அதிகமாக திரட்ட முடியவில்லை. குறிப்பிட்ட அளவில் தான் திரட்ட முடிந்தது. குறிப்பிட்ட அளவுக்கு மேல எங்கேயுமே போக முடியல. தீவிரவாதம் பேசினார்கள். ஆனால் காங்கிரஸை ஒரு வெகுஜன ஸ்தாபனமாக அவர்களால் மாற்ற முடியவில்லை. ஆனால் வெகுஜன அமைப்பாக அதை மாற்றும் போது மகாத்மா காந்தி இருக்கிறார். மகாத்மா காந்தி தான் அந்த பணியை செய்து இந்தியாவில் உள்ள எல்லா தரப்பு மக்களையும் அவர் அணிதிரட்டுகிறார் என்று சொன்னால், அவர் கையில் எடுத்த ஆயுதம் என்பது அகிம்சை அல்லது அதை சாத்வீகம் என்று சொல்லலாம். இந்த அகிம்சையும் சாத்வீகமும் எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால், இந்த வேத மரபுக்கு எதிராக, பிராமணிய ஆதிக்கத்துக்கு எதிராக உருவான சமணத்திலிருந்தும் பௌத்தத்திலும் இருந்துதான் தோன்றுகிறது. புத்தனும் அகிம்சையை போதித்த ஒரு ஆள்தான். புத்தனும் சாத்வீகமாக இந்த சமூகத்தினுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்று பேசிய ஒரு மகான் தான் புத்தன். அதே போல சமணம். ஆக மகாத்மா காந்தி எடுத்த சாத்வீகம், அகிம்சை என்ற ஆயுதமும் கூட நமக்கு பௌத்தம் சமணத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால், நம்முடைய நீண்ட பாரம்பரியத்தை இந்த இடத்திலே நாம் பார்க்கலாம். இதனுடைய பொருள் என்பது, இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற நாம் எங்கிருந்து புறப்பட வேண்டும், எதை நம்முடைய ஆயுதமாக எடுக்க வேண்டும் என்று பார்க்கலாம். RSS பிஜேபி இருக்கக்கூடிய வன்முறை ஆயுதத்தை எடுக்க வேண்டுமா, அல்லது காந்தி எடுத்த சமணத்தினுடைய பௌத்தத்தினுடைய அடிப்படையாக மகாத்மா காந்தி எடுத்த ஆயுதத்தை நாம் எடுக்க வேண்டுமா? அதை 20ஆம் நூற்றாண்டில் எடுத்த தலைவர்கள் இருக்கிறார்கள். மிகப்பெரிய வர்ணாசிரம தர்மத்துக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய அற்புதமான தலைவர்கள் 2 பேர், அம்பேத்கரும் பெரியாரும். நல்ல யோசித்து பாருங்கள். ஆனால் அம்பேத்கருடைய போராட்ட முறையும் சாத்வீகமான போராட்ட முறையாக இருந்தது. பெரியாருடைய போராட்ட முறையும் சாத்வீகமான போராட்ட முறையாக இருந்தது. அந்த வகையிலே தான் இவர்கள் ஏன் மக்கள் தலைவர்களாக இருக்கிறார்கள் என்பதும், இவர்களை நாம் ஏன் எடுத்து வைத்து பேச வேண்டும், இவர்களை நம்மோடு ஏன் அணி சேர்த்து செல்ல வேண்டும் என்பதனுடைய அம்சங்கள் அல்லது அதனுடைய அடிப்படைகள் எல்லாம் இவற்றில் தான் இருக்கிறது. மக்களை நேசிக்கக்கூடியவர்கள், மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் எங்கிருந்து உத்வேகத்தை பெறுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இது எல்லாமே இன்றைய உரையை தம்பி டெரன்ஸ் பேசுகின்ற போது மனத்தில் தோன்றிய அடிப்படையான விஷயங்கள். நாம் எப்படிப்பட்ட இந்தியாவில் வாழ்கிறோம், இதில் எந்த இடத்திலே நாம் நிற்கிறோம் என்பது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கூட இந்த உரை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று நினைக்கிறேன். அருமையான உரையை தந்த தம்பி டெரன்ஸுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதே போல தமிழ்தாய் வாழ்த்து நம்முடைய தம்பி ஜார்ஜ் அவர்கள் பாடினார்கள். அதே போல இசைப்பாடலை நாகா பாடி நம் எல்லோருமே உணர்ச்சிவசப்படுத்தி விட்டார். அப்பாவை பற்றி ஒரு பாடலை பாடி தம்பி விக்டர் சொன்னபடி, ஏன்னா நம்ம நாட்டில் அப்பாவை பற்றி உள்ள கவலை ரொம்ப குறைவு. அம்மாவை பற்றி அக்கறைப்பட்ட அளவுக்கு அப்பாவை பற்றி அதிகமான பாடல்களோ இதுவோ இல்லை. ஆனால் அண்மை காலமாக நமக்கு அப்பாவை பற்றிய பாடல்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன என்ற அழகையும் பார்க்கிறோம். நாகாவினுடைய பாடலும் கூட அப்படிப்பட்ட ஒரு பாடலாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. அதே போல நம்முடைய பேராசிரியர் ராமச்சந்திரனுடைய தலைமை உரை எப்போதுமே பேசக்கூடிய உரையாளருக்கு, குறிப்பாக தம்பி டெரன்ஸனுடைய உரைக்கு ஒரு முன்னோட்டம் போல, அடுத்து என்ன பேச போகிறாரோ அதற்கு முன்னோட்டமாக தன்னுடைய கருத்துக்களை வைத்து அருமையான கருத்துக்களை சொன்னார். அதுல குறிப்பாக சொன்ன ஒரு கருத்தில் இந்த நமது வைதீகமா அவைதீகமா என்று சொல்லக்கூடிய அந்த எதிர்வும் கூட ஒரு சிக்கலான விஷயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அதிலும் கூட வைதீகத்தை முன்னே வைத்து விடுகிறோம், அவைதீகம் இங்க பின்னாடி வருது. ஆனா உண்மையை சொன்னால் இந்தியாவுடைய பூர்வீக பண்பாடு என்பது
இந்த வைதிகம் உருவாவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உள்ள ஒரு பாரம்பரியம். அது சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து வரக்கூடிய பாரம்பரியம் என்று சொல்லுகிற போது இந்த ஆரியர்களுடைய வருகைக்கு முன்பே இந்த நாட்டில் உருவாகி இருந்த பூர்வீக பண்பாடு என்பதை சொல்லுகிற போது வைதிகம் அவைதீகம் என்று சொல்லக்கூடிய அந்த 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 இணைப்பு கூட ஒரு தத்துவ சிக்கலாக இருக்கிறது என்பதை அருமையாக எடுத்து சொன்னார்கள். அதே போல இன்றைக்கு உள்ள ஒருங்கிணைப்பு நம்முடைய தம்பி விக்டர், அருமையான முறையிலே தம்பி விக்டர் ஒரு ஒருங்கிணைப்பாளராகவும் பாடகர் என்ற நிலையில் மட்டுமில்லாமல் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அளவுக்கு அவர் இன்றைக்கு முன்னேறி வந்திருக்கிறார் என்ற முறையில தம்பிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி எப்போதுமே நம்முடைய ஒரு நிறைவு பாடலை பாடுவோம். இன்றைக்கும் அந்த நிறைவு பாடலை பாடுவதற்கு நம்முடைய சைமன் தயாராக இருக்கிறார். அவருக்கும் அதே போல மெய்நிகர் சந்திப்பிலே நமக்கு கலந்து கொண்ட தோழர்கள், அதே போல முகநூல் நிரலில் கலந்து கொண்ட தோழர்கள் எல்லோருக்கும் நம்முடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இன்றைய நிகழ்விலே நம்முடைய மதிப்புக்குரிய டாக்டர் சக்கராபாணி அவர்கள், அதே போல நம்முடைய தம்பி சாகுல் சலீம் துபாயிலிருந்து, அதே போல நம்முடைய நண்பர், என்னுடைய முன்னோடி, எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் என்னுடைய லாகாவில் அருமை தோழர் வி நடராஜன் போன்ற தோழர்களும் இன்றைய நிகழ்ச்சியில் வந்திருந்து ஆரம்பத்திலிருந்து இத்தனை நேரமும் இருந்து இதை செவிமடுத்திருக்கிறார்கள். எல்லோருக்குமே என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பில் தெரிவித்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணே. டெரன்ஸ் அண்ணே, வேற ஏதாவது கருத்து நீங்க ஏதாவது பகிரணும்னா பகிர்ந்துக்கலாம். சரி, சரி. வேற அதிகமாக சொல்ல வேண்டிய எதுவும் விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். காமு அவர்கள் அவர்களுடைய அந்த கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அண்ணன் கங்கா அண்ணனும் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அதுல முக்கியமான ஒரு விஷயம் கங்கா அண்ணன் சொன்னது, இந்த போராட்டம் என்பது நேற்றோ இன்றோ நடந்ததல்ல அப்படின்னு சொல்றார். இந்த இன்னைக்கு நம்ம எதிர்கொள்கிற இந்த பிரச்சனைகளுக்கான தொடக்க புள்ளி எங்க இருக்கு அப்படின்னு சொல்றத இந்த புத்தகத்திலிருந்து இந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலிருந்து நம்ம அதை உணர முடியும். இந்த விஷயத்தை தான் முத்துமன் சார் ரொம்ப தெளிவாக கனமாக அதை செய்திருக்கிறார்கள் அப்படின்றது. இந்த ஏகாந்தம் அநேகாந்தம் அப்படின்னு சொல்றதுக்கான முயற்சி என்பது இன்னைக்கு நடக்கல. நம்ம இன்னைக்கு பாக்குற அந்த ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கான இடங்கள் இன்னைக்கு தொடங்கல. நம்ம இன்று எதிர்கொள்கிற வெறுப்பு அரசியல் அப்படின்னு சொல்றதற்கான புள்ளிகள் இன்றோ நேற்றோ உருவாகவில்லை அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பின்னாடி எடுத்துட்டு போக வேண்டியிருக்குது. அது வேத காலத்திலிருந்து எப்படி அது தொடங்கி எப்படி நம்மளுக்கு தொடர்ந்து இன்று வரைக்கும் அது வெவ்வேறு வடிவங்கள்ல நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றதை நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்றது குறிப்பிட்டாங்க. அந்த விஷயத்தை மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி தோழர்களே. தொடர்ந்து அடுத்த உரையாடலில் நம்ம சந்திக்கலாம். நன்றி. சரி, நிறைவாக சைமன் அண்ணன் நிறைவு பாடலை தருமாறு அன்புடன். 350வது நிகழ்வில் கலந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நிறைவு பாடல். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம். புனிதமோடதை எங்கள் உயிர் என்று காப்போம். பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம். புனிதமோடதை எங்கள் உயிர் என்று காப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இது எனதென்னும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம். இது எனதென்னும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். உணர்வெனும் கனலிடை அயர்வினை எரிப்போம். ஒரு பொருள் தனி எனும் மனிதரை சிரிப்போம். உணர்வெனும் கனலிடை அயர்வினை எரிப்போம். ஒரு பொருள் தனி எனும் மனிதரை சிரிப்போம். இயல்பொரு பயன்தர மறுத்திடல் பசிப்போம்.
இயல்பொருள் பயன்தர மறுத்திடல் பசிப்போ ஈவதுண்டாமெனில் அனைவரும் புசிப்போம். ஈவதுண்டாமெனில் அனைவரும் புசிப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். புதியதோர் உலகம் செய்வோம். புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி தோழர்களே. நன்றி. எல்லாருக்கும் நன்றி. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அப்போ நான் நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வரேன். எல்லோருக்கும் வணக்கங்கள், எல்லோருக்கும் நன்றிகள். நன்றி. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.